நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனையையும் வாழ்த்துக்களையும் நினைவுகளை பதிவிட்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அமைதியில் நோக்கம் அன்புக்குரியவர்களே, இப்போ டயக்னோசிங் அப்படின்ற பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். டயக்னோசிங்ல போன வாரம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து காஸ் ஆஃப் த டிசீசஸ் அப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோமோ அதே சப்ஜெக்டை மறுபடியும் பார்த்தோம். இப்போ காஸ் ஆஃப் த டிசீசஸ்ன்னு பார்க்க போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மிஸ்லேனியஸ் காசஸ், ஜெனரல் காசஸ், அதான் ஜெனரல் காசஸ்ல வந்து நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்ன்றது ரீகால் பண்ணிருக்கணும் நீங்க. உணவின் காரணமாக, வேலையின் காரணமா, அப்புறம் செக்ஸ், அப்புறம் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த காரணம் இல்ல, ஹெரிடிட்டரி பாரம்பரியமான வந்து நம்ம பரம்பரையாக நாங்க 4 தலைமுறை 5 தலைமுறையா அப்படின்ற வார்த்தை தான் முக்கியம். நம்ம வந்து இதை எந்த இடத்த எதுக்காக மறுபடியும் பேசுறோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ வந்து பேஷண்ட் எடுக்க போறோம், நம்ம டயக்னோசிங் பண்ண போறோம். இப்போ எப்படி பேஷண்ட்டை டயக்னோசிங் பண்றதுக்கு முன்னாடி பேஷண்ட் வேணும் இல்லையா நம்மகிட்ட. இப்போ பேஷண்ட் வருவாங்கல்ல, பேஷண்ட் வந்தோன்னா நம்ம என்ன செய்யணுன்றதான் இந்த பார்ட். ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட வராங்க, இதை பற்றி நான் வந்து இன்னொரு தடவை கடைசி கிளாஸ்லையும் பேசுவேன். அப்போ ஏற்கனவே வந்து இது நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்ற வார்த்தை சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் அப்போ சொல்ற விஷயத்த வந்து யாரை எடுக்கலாம்னு எடுத்து கடைசி சொல்லுவேன். எந்த பேஷண்ட் நம்ம எடுக்கணும், எந்த பேஷண்ட்டை எடுக்கக்கூடாது அப்படின்ற இடத்தையும் ஒரு இடத்துல நம்ம பேசுவோம். அப்போ பேச போகும்போது பேஷண்ட் நம்மகிட்ட வர போகும்போது நம்ம என்ன செய்யணுன்ற எடுத்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன் நான். அது நீ என்ன பண்ணுவீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டீங்கன்னா அப்போ அதோட முடிஞ்சிச்சு, உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அதோட. ஓகேயா? இன்னைக்கு வந்து மிட் பார்ட். இது முதல்ல ஒரு தடவை வந்து காஸ் ஆஃப் டிசீஸ் பேசியாச்சு. இப்போ ஒரு தடவை காஸ் ஆஃப் த டிசீசஸ் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதுல வந்து பாரம்பரியமா உள்ளது, அதுக்கப்புறமா வந்து அந்த குழந்தைய வந்து கரு உற்பத்தி ஆக போகும்போது ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், அதுவும் வந்து பாரம்பரியத்துல சேர்ப்பாங்க. நாம வந்து ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். உங்களுக்கு வந்து எப்ப இருந்து நடக்குது, 4 தலைமுறை 1 தலைமுறை இல்ல, எங்க அப்பா அம்மா வரைக்கும் ஒண்ணுமே இல்ல, இல்ல எங்க வரைக்கும் எங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே இல்லைங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு இவங்க அப்பா அம்மாவுக்கு எங்க தாத்தா பாட்டி யாருமே இல்லை, இவங்களுக்கு தான் வந்திருக்குது, இந்த குழந்தைக்கு தான் வந்திருக்குது அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் அந்த பாட்டுக்குள்ளேயே இன்டீரியர் பார்ட். 2 பார்ட் இல்லையா, அந்த பிரேம்ல 2 பார்ட். ஏபி, ஏன்றது பாரம்பரியம், பின்றது வந்து அது உருவாக டைம்ல உள்ளது. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் ஜெனரல் காசஸ் சொல்லி பார்த்தோம். அதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உணவு, ஒன்னாவது. ரெண்டாவது வந்து உழைப்பு, உணவு உழைப்பு. அப்புறமா வந்து அந்த செக்ஸ் மூன்றாவது. அப்புறம் 4வது தொற்று நோய்கள், பேண்டமிக். 4வது காரணம் வந்து தொற்று நோய். 5வது பூச்சிக்கடிகள், இன்செக்ட் பைட்ஸ். அப்புறம் 6வது சொல்லலாம் பார்த்தேன், நீங்க 5வது சொன்னீங்கன்னு சொல்லிட்டீங்க, போதும். ஃபர்ஸ்ட் காசு வந்து பரம்பரை நோய்கள், அது 2ஆ பிரிக்கிறோம். பரம்பரையா இருக்குது அப்படின்றது 1 பார்ட். 2வது பார்ட்ல வந்து எங்க வரைக்குமே இல்ல, இந்த குழந்தைக்கு தான் வந்திருக்கு இந்த பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது 2வது பார்ட். அது எப்ப கரு உற்பத்தி ஆகும் நடக்கிற விஷயம். இதுதான் முதல் பார்ட். இது முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நம்மகிட்ட வந்த உடனே நம்ம அந்த வந்து நம்ம ஃப்ரேம்குள்ள கொண்டு வரணும் அவங்கள. அது கடைசியா ஒரு தடவை பேச போறோம், அது ஃபுல்லா எல்லாத்தையும் தருவா. இப்போ ஒரு தடவை நீங்க வந்து உள் வாங்கிக்கணும். பேஷண்ட் வந்தா நீங்க வந்து எங்க இருந்து வராங்கன்னு தெரியணும் இல்லையா, டயக்னோஸ் பண்ணும்போது ஒரு பேஷண்ட் ஆள் வேணும்ல. சரி, நீங்க வந்து இந்த மாதிரி பரம்பரையா இருக்கா? ஆமா பரம்பரை. இல்ல எங்கிட்ட இருந்து எங்க அப்பா அம்மா வரைக்கும் இல்லைங்க, எங்கிட்ட வரைக்கும் இல்லைங்க, எங்களுக்கு அப்புறம் இந்த குழந்தைங்க இருக்குது அப்படின்னு இந்த பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அது வந்து 2வது பார்ட், ஏபி. இது முடிஞ்சோம்னா ஜெனரல் காசஸ் தான் வந்து 5 விஷயங்கள் பார்த்தோம். உணவு, உழைப்பு, உடல் உறவு அல்லது வந்து இந்த ஜெனிட்டல் மேட்டர்ஸ், மேல் ஃபீமேல், அந்த ஜெனிட்டல் மேட்டர்ஸ் 3வது மேட்ரு. 4வது வந்து தொற்று நோய்கள். 5வது வந்து பூச்சிக்கடிகள். பூச்சிக்கடிகளுக்கு அப்புறமா விபத்துகள் இருக்குது, ஆக்சிடென்ட்ஸ், நெருப்பு காயங்கள் அல்ல அப்படின்னு சொன்னாக்க அடிபடுறது, இதெல்லாம் விபத்துகள். இன்னைக்கு ரோடு ஆக்சிடென்ட்ஸ் இருந்துச்சு, அந்த காலத்துல ரோடு ஆக்சிடென்ட்லாம் இல்ல. கால்நடை நடந்து போயிட்டு இருந்தாங்க இல்லையா, மரம் ஏறி விழுந்துருவான், கிணத்துல உள்ள போய் விழுந்துருவான், ஒண்ணு மேலே ஏறி விழுவான், இல்லை கீழே போய் விழுவான். அப்படி இல்லைன்னு சொன்னா வேற விதமான வந்து வழுக்கல்கள், சறுக்கல்கள், பூமை காயங்கள், ஓப்பன் டவுன்ஸ்,
இந்த மாதிரி மல்டிபிள் wounds இல்லையா, நெருப்பால் வரக்கூடிய காயங்கள், நீரால் வரக்கூடிய காயங்கள். தண்ணிக்குள்ள மூடிட்டானா ட்ரோனிங், கண்ணில் மூடிடுறது, கடத்துல விழுந்து மூடிட்டான். ஆமா இல்லையா, மரத்தால எப்படின்னா மரத்தையே விழுறதா மரத்தால. நீ நடம் நிலத்தால் எழுதுனா அவன் வந்து கல் தடிக்க வந்தா கூட அது நிலத்தால் தான், மண் தடிக்க வந்தாலும் அது நிலத்தால் தான். காத்தாலாம் காத்து கிழிச்சிருச்சுன்னா அவன இதுதான் வந்து ஜெனரல் காசஸ். 6 விஷயங்கள். இந்த 6 விஷயங்கள் இருக்குதான்னு நம்ம பேஷண்ட்டை கேட்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி விபத்துகள் நடந்துச்சா, இல்லை தொற்று நோய் ஏதாவது வந்து போச்சா, இல்லை இப்போ இருக்கிறது தொற்று நோய் ஆகுது, ஒன்று ஒன்றா கேட்டே வரும். இந்த 6 இடங்கள் முடிஞ்சு போச்சா, ரைட்டு, இதோட இந்த பார்ட்டு இல்லை. இதுக்கப்புறமா வந்து எக்ஸ்டர்னல் காசஸ். எக்ஸ்டர்னல் காசஸ்ல வந்து நம்ம வந்து எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு? 6 இருக்கு. ஃபயர், சம்மர் ஹீட் ஒண்ணு, டேம் ஒண்ணு, அப்புறம் ட்ரைனஸ், அப்புறம் கோல்டு, விண்ட் எக்ஸஸ் 5. அப்புறம் இந்த எல்லாமே சேர்ந்து 6வது ஒரு எக்ஸஸ் இருக்குது. அது என்னன்னு சொன்னா, ஏற்கனவே பழைய கிளாஸ்ல பேசிட்டு இருந்தேன். 5 எக்ஸஸ்லயும் ஏதாவது உள்ள தங்கி வெளியே வராம இருந்துச்சுன்னா அது 6வது எக்ஸஸ். இதுதான் வந்து ஹீட் எக்ஸஸ். மொத்தம் 6. சம்மர்ல மட்டும் வர்றது, மற்ற நேரத்துல வந்து மூக்கு வந்து போறது, அதெல்லாம் வந்து சம்மர் வெறும் ஜெனரல் ஹீட் எக்ஸஸ். 6வது பார்ட்டு எல்லாத்துலயுமே உள்ள மிஞ்சி போறதெல்லாம் உடம்பு சூடேற்றணும். அது 6வது எக்ஸஸ். இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் காசஸ். அதுக்கப்புறம் இன்டர்னல் காசஸ் தான் வந்து நமக்கு வந்து இப்ப ஸ்கேன் பண்ணி லிவர் எப்படி இருக்கு, கிட்னி எப்படி இருக்கு, ஹார்ட் எப்படி இருக்கு, அது மாதிரி வந்து இப்ப நரம்பு எப்படி இருக்கு, எலும்பு எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் எப்படி இருக்குது, ஸ்டமக் எப்படி இருக்கு, இன்டெஸ்டைன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். பிரெயின் எப்படி இருக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அப்புறம் யூட்ரஸ் எப்படி இருக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரிலாம் வந்து ஸ்கேன் மட்டும் இல்லை, எல்லா டெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா. நான் வந்து எக்ஸாம்பிள் ஸ்கேன் சொல்றேன். ஒவ்வொரு கொரோனோஸ்கோபி இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இண்டோஸ்கோபி. இண்டோஸ்கோபி தான் மேலே விடுறது, கொரோனோஸ்கோபி கீழே விடுறது. அந்த மாதிரி ஆசனாவோடய உள்ள சொல்லி பார்ப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ இந்த டெஸ்ட்லாம் பிளட் டெஸ்ட்ல ஆரம்பிப்பாங்க. அப்புறம் சளி டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து செமன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மோஷன் டெஸ்ட்டு, அப்புறம் யூரின் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ரே, ஸ்கேனு, அப்புறம் வந்து அது ஸ்கேன்லேயே மல்டிபிள் ஸ்கேன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. சிடி இருக்குது, எம்ஆர்ஐ இருக்குது, அதெல்லாம் அதில் அட்வான்ஸ்லாம் இருக்குது, நிறைய இருக்குது, டெவலப் பண்ணி போகலாம். இப்போ ஹார்ட்ல எடுக்க போகும்போது முதல்ல வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, அப்புறம் இசிஜி எடுத்து பார்ப்பாங்க, ரெக்கோ எடுத்து பார்ப்பாங்க, அப்புறம் ட்ரிட்மெண்ட் எடுத்து பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க, அப்புறம் ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ஓப்பன் சர்ஜரி பண்ணுவாங்க, சாவடிச்சுவாங்க. அந்த மாதிரி வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுலாம் இருக்குது. நமக்கு வந்து நாமளும் வந்து பேஷண்ட்டை வந்து சாவடிச்சிருவோம். ஏன்னு சொன்னால் சரியா பண்ணல, டயக்னோசிஸ் தப்புன்னு சொன்னால் எல்லாருமே தப்பு பண்ணுறோம். யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். அப்போ அந்த ரிசல்ட்ஸ் யாருக்குன்னா பேஷண்ட் தான் விக்டிமா மாறுறாங்க. அந்த அவங்கள வந்து நம்ம சேஃப்டி பண்ணோம்னா நாம வந்து இந்த காசுல வந்து அந்த தப்பு நடக்காம இருக்கணும். எந்த காரணத்திலையும் வந்து நம்மளால ஒரு சம்பவம், நம்மளால ஒரு நோய், நம்மளால ஒரு விபத்து, இதை விட நம்மளா ஏற்படுத்துறதுக்கு பேர் விபத்து என்ன, அதுக்கப்புறமா வந்து ஒரு டெத்து, இதுக்குள்ள இந்த டிராவல் நம்ம வந்து பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு நம்ம திரும்ப பேசிட்டு இருக்கோம். இன்னொரு வாட்டி பேச போறீங்க ஒன்ஸ் மோர் இருக்குது. நீங்க கேட்கலாமா பரவாயில்ல, ஒன்ஸ் மோர் நானே. அதனால வந்து இந்த இடத்த சரியா புரிஞ்சிட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரியா வைக்கிறோம்னு அர்த்தம். இது வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட் வந்து எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ எப்படி குக் பண்றது பேசிட்டு இருக்கிறோம், எப்படி குக் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத பேசிட்டு இருக்கிறோம். எதை பண்ணணும், யாராருக்குன்னு நான் கேட்பாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல. சரி, இப்போ இந்த இடத்துல தாண்டோடனே அடுத்தது சைனீஸ் காலத்துல, அந்த காலத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடி டயக்னோசிங்ன்ற பார்ட்டை எப்படி பண்ணனாங்கன்றதா இந்த அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குலாம் நம்ம நுழைய. எடுத்து நீயே தலை தனியா கால் தனியா உங்களுக்கு பேச முடியாது. இப்போ இந்த 1 by 1 நம்ம பேச போறோம். நம்ம அப்போ ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் டிசிஎம் அப்படின்றது தான் வந்து டிசிஎம் ஷார்ட் ஃபார்ம். அந்த காலத்துல எப்படி பண்ணினாங்கன்னா 4 கேட்டகரியா பிரிச்சாங்க அவங்க. எதை, டயக்னோசிங் பார்ட்டை வந்து 4 கேட்டகரிஸா பிரிச்சாங்க. அதுல நம்பர் 1 வந்து
இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இதே செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வருது. அலோபதிக்குலயும் அதே தான் நடக்குது, நான் அலோபதிக்குலயும் அதே தான் நடக்குது. இன்ஸ்பெக்ஷன். இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நம்ம இன்ஸ்பெக்டரா மாறுறது. இன்ஸ்பெக்ஷன் நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஆஸ்குலேஷன். AUSCULATION ஆஸ்குலேஷன். நம்பர் 3 வந்து ஹிஸ்டரி. நம்பர் 4 பால்பேஷன். இப்போ ஒரு பேஷண்ட் வந்த உடனே இதுல வந்து 4ல ஃபர்ஸ்ட் எந்த பார்ட் நம்ம எடுப்போம்? இன்ஸ்பெக்ஷன். 3 பேரும் ஒன்னா ஒரே ஒத்த குரல்ல 3 பேரும் அப்படியே போர்க்குரல் உயர்த்துற மாதிரி சொல்றீங்க. ஒரு நாட்டின் மன்னர், சரி மன்னர் இல்ல, மந்திரி, தளபதி, அப்புறம் வந்து அந்த பொருள் வச்சிருப்பார்ல ட்ரெஷரர், அவரு. அப்படி ஒருமித்த குரல்ல வந்து குரல் உயர்த்துறீங்க. இன்ஸ்பெக்ஷன் தான் முதல்ல நீங்க சொல்லிட்டீங்க. அதனால நீங்க எதுவும் முதல்ல அதான் சொல்லிருக்கீங்க. அதனால அதான் எடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணனே வந்து கேட்கணுமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஹிஸ்டரி. நாளைக்கு புக்ல இருக்குது. அந்த புக்ல இதை பத்தி பார்க்கணும். நாம என்ன செய்ய வந்தோடனே வந்து தொட்டு பார்த்துருக்கோம். எப்படி வாங்க அப்படி பார்த்துக்கலாம். வந்து இங்கே வாங்க, வந்து நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க கண்ணு பார்க்கலாம் அப்படின்னாக்கா பேஷண்ட் மிரளுவாங்களா இல்லையா? முதல்ல வந்து கேட்டாச்சு, நம்ம எல்லாத்தையும் கேட்டோம். பரம்பரையா எல்லாம் கேட்டாச்சு. எந்த மாதிரி ஏதாவது பூச்சி கடி படிச்சா, அடிபட்டுச்சா, ஏற்கனவே அடிபட்டுச்சா, ரொம்ப நாள் முன்னாடி அடிபட்டுதா, நெருப்பு காயங்கள் இருந்துச்சா, அதெல்லாம் கேட்கணும் நம்ம. என்ன இல்லை தொற்று நோயில் ஏதாவது அடிபட்டிருந்தாரா, இல்லை இப்போதாவது காந்தி பேதி ஆகிட்டு இருக்குதா அப்படின்னு கேட்கணும். இப்போ குளிர் ஜுரம் வருதா, ஜுரம் ரிப்பீட்டடா இருக்குதா, இவர் வேற எங்கேதான் ஜுரம் வரும்போது கொண்டு வந்தாரா, இங்க இருக்கவங்களுக்கு ஜுரம் பரவி இருக்குதா, இப்படின்றதெல்லாம் முதல்ல கேட்டு முடிக்கணும். முடிச்சோடனே இன்ஸ்பெக்ஷனுக்குள்ள போக மாட்டோம். அடுத்தது மெயின் ஹிஸ்டரிக்குள்ள வரும். இப்ப பரம்பரைன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப மெயின் ஹிஸ்டரி தான் மெயின் மேட்ரு ஃபர்ஸ்ட். ஏன்னா வரலாறு தெரியாம நம்ம வந்து எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. இப்ப இதே வரலாறு தானே, நம்ம படிச்சிருக்கிறதே வரலாறு தானே. இப்போ வரலாறு இல்லாம நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு விஷயத்த இது பண்ண முடியாது இல்லையா? அப்ப எப்பவுமே நமக்கு வந்து வரலாறு தான் நம்ம முக்கியம். சரி, இப்ப வரலாறுல என்னென்ன கேட்க போறோம் அப்படின்னாக்க பிரசன்ட் கண்டிஷன்ஸ் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் என்னது? இதெல்லாம் ரிப்பீட் பண்ணுவோமான்னு சொல்ல முடியாது. இதுல எல்லாமே அதே நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து அந்த நேரத்தில் டைம் எப்படி இருக்கோ அதுதான். ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு என்னப்பா செய்யுது அப்படிதான் முதல் கேள்வி. அதான் என்னது? ப்ரெசன்ட் கண்டிஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல. இப்போ உனக்கு என்ன செய்யுது? தலைபாரமா இருக்குது, எனக்கு வந்து கை வலிக்குது, கண்ணு வீங்கி இருக்குது, காது வலிக்குது, அது மாதிரி வந்து பல்லு வலிக்குது, பல்லு ஈறு வீங்கி இருக்குது, எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் அதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ அது எதுக்காக வருவாங்க டாக்டர்கிட்ட? ஒரு கஷ்டம் வராங்க. அப்ப இப்ப என்ன செய்யுது? உங்களுக்கு வந்து பரம்பரை என்ன செய்யுது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்லாம் கேட்க மாட்டேன். ஜுரம் வந்துருக்குறாங்க, இப்போ 4வது தலைமுறையில ஜுரம் வந்துருதா? அந்த கேள்வி. ஏன்னா 4வது தலைமுறை பேசிட்டோம் நம்ம. இப்ப மறுபடியும் அதே கேள்வி அங்கதான் ஆரம்பமா? ஆரம்பிக்க மாட்டோம். எங்க ஆரம்பம்? என்ன செய்யுது? இப்ப என்ன செய்யுது உங்களுக்கு? அதான் கேள்வி இல்லையா? ஹிஸ்டரியில முதல் கேள்வி இப்ப என்ன செய்யுது? பிரசன்ட் கண்டிஷன். இப்போ என்ன எப்படி பாவிச்சோம் இந்த வலி? எப்படி கிராம்ப்னா நீ வந்து அதாவது ஓடும் போது பிடிச்சிச்சா? நீ இல்லை ஸ்போர்ட்ஸ் பற்றி நான் ஸ்போர்ட்ஸ் போகிறது இல்லைங்க. அப்போ ஸ்போர்ட்ஸ் இதை போய் ஓடனா இப்போ ஓடலாம், வசப்படி கூட தான் ஓடலாம். இல்லை கிளாஸ் லேட் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சின்சியராக கூட தான் ஓடி வந்துடலாம் இங்கே. அது மாதிரி வந்து ஓடும் போது பிடிச்சிச்சா? இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துனால உனக்கு அந்த கஷ்டம் இருக்குதா? ஒன்று மூவ்மெண்ட்ல, இல்லை வந்து ஸ்டேபிளாக ஒரு இருக்க போகும்போது. சரி, என்ன கஷ்டம்? எனக்கு வந்து பசி எடுக்க மாட்டேங்குங்க. எத்தனை நாளா பசிக்கிறப்பா? அடுத்த கேள்வி இல்லையா? எவ்வளவு நாளா? அது 2வது கொஸ்டின். அதுக்குள்ளே அதான் ஒரே கொஸ்டின் தான் அது. அதுக்குள்ளேயே உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எத்தனை நாளா இருக்குது, எத்தனை மணி நேரமா இருக்குது, எத்தனை வாரமா இருக்குது, எத்தனை மாசம் அப்படின்னு கேட்டது டெவலப் பண்ணிக்கலாம். அப்ப அதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். என்னென்ன சிம்டம்ஸ்லாம் உனக்கு சொல்றப்பா, நீ நான் எழுதிக்கிறேன். ரைட், சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 1 முடிச்சிட்டோமா? 2வது கொஸ்டின் வந்து உனக்கு ஏற்கனவே என்னப்பா பிரச்சனை இருந்தது, இப்போ வந்து ஒரு பிரச்சனை சொல்ற நீ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பேஷண்ட் இருந்தாரு, பசியின்மைன்றது ஒரு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் இருக்கு. சரி, பசியின்மை அப்படின்றத அவர் சொன்னார். அவரு எத்தனை நாளா பசிக்கல,
ஏன் பசிக்காம போச்சு? இதுதான் நம்ம வந்து பசிக்காக போறோம். ஏதோ 10 நாளா பசிக்கல, எதுவுமே சாப்பிட முடியல, தண்ணி கூட குடிக்க முடியல, அதான் கம்ப்ளைண்ட். சரி, நோட் பண்ணி வச்சு. 2வது கொஸ்டின், ஏற்கனவே உங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்துச்சு, எதுக்காக மருந்து சாப்பிட்டீங்க? அவர் சொல்றாரு, எனக்கு பிபிக்கு நான் மருந்து சாப்பிட்டேன். எத்தனை வருஷமா? 10 வருஷமா. என்ன வயசு? 37. 37, 27 வயசுல இருந்து பிபி மருந்து சாப்பிடுறீங்களா? எதுக்காக சாப்பிடுறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்று டெஸ்ட் எடுத்தேன், பிபி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அதுல இருந்து நான் மாத்திரை போட்டு வரேன்னு அவர் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நோட் பண்ணிக்கணும். ரீசன் நாட் நோன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு பேஷண்ட். பட் he is taking for blood pressure. எவ்வளவு நாளா? last 10 years. 10 years அப்படின்னு note பண்ணணும். வேற என்னப்பா பிரச்சனை? என் உடம்புல அரிப்படுத்துச்சு, ஸ்கின்னுக்கு ஒரு மருந்து சாப்பிட்டேன். அது எத்தனை வருஷமா? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கின்னுக்கு மருந்து சாப்பிட்டேன். அது வந்து ஒரு 6 மாசம் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நான் சாப்பிடல. அதையும் நோட் பண்ணணும். அவருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் என்னது? 10 வருஷம் முன்னாடி பிளட் ப்ரெஷர், 3 வருஷம் முன்னாடி ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனா அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ஒரு 6 மாசம் மருந்து சாப்பிட்டு நிறுத்திட்டேன்னு சொல்றாரு அவரு. ஆனா இந்த பிபி மாதிரி நிறுத்திட்டாரா? நிறுத்தல. இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தாம சாப்பிட்டாரு. இது அடுத்தது. இப்ப எவ்வளவு நாளா இருந்ததுன்றதுதான், என்னென்ன இருந்ததுன்றது 2வது கொஸ்டின். எவ்வளவு நாளா இருந்துச்சுன்றது 3வது கொஸ்டின். 4வதாக, என்னென்ன ட்ரீட் பண்ணா நீங்க பார்த்துருக்கீங்க? முதல்ல நாங்க என்ன பண்ணோம்னா, நான் லோக்கல் டாக்டரை பார்த்தோம். அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் சென்னையில் போய் பார்த்தோம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கேருந்து வராரு ஒரு கிராமத்தில், சென்னையில் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வேற சிஸ்டம் போயிட்டோம். என்ன சிஸ்டம் போனீங்க? நான் வந்து ஒரு சித்தா மெடிசனுக்கு போயிட்டேன், இல்லை ஆயுர்வேதா போயிட்டேன், இல்லை யுனானி போயிட்டேன், இல்லை ஹோமியோ போயிட்டேன். அது கொஞ்சம் இது கொஞ்சம் பார்த்தேன் அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கணும். 4வது கேட்டகரியில் என்னென்ன ட்ரீட்மெண்ட்டை பார்த்துருக்காரு. அப்புறம் பச்சளை வைத்தியம் பண்ணேன் ஒரு கிராமத்தில். அது எவ்வளோ நாளா? ஒரு 40 நாள் மண்டலம் சொன்னாங்க, 48 days. அப்போ ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்டு எழுதிக்கணும். அது எப்பப்பா பார்த்தேன்? இந்த வந்து ஸ்கின்னு வரதுக்கு முன்னாடியா பின்னாடியா? பின்னாடி தான். எதுக்காக சாப்பிட்டேன்? ஸ்கின்னுக்கு தான் சாப்பிட்டேன். ஓகே, ஸ்கின்னுக்காக ஒரு 48 days வந்து ஒரு மண்டலம் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு அப்படின்றது நோட் பண்ணிக்கணும். சரி, இப்போ அடுத்தது 5வது கேட்டகரி ஹிஸ்ட்ரியில். உனக்கு வந்து குளிர்ச்சி உடம்புல வந்து ஒத்துக்குதாப்பா? அதே மாதிரி ஹீட் ஒத்துக்குதா? இப்போ உள்ள டெம்பரேச்சர் நீங்கள் மானிட்டர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள டெம்பரேச்சர் லெவல் என்ன, அவருடைய ஹீட் பேலன்ஸ் எப்படி இருக்குது, கோல்டு பேலன்ஸ் எப்படி இருக்குது. இன்னும் கேட்டால் தொட்டு நம்ம பார்க்க போகும்போது அது தொட்டு உணர்வில் பார்க்கலாம். அது அடுத்தது. இப்போ உள்ள இதை வந்து வெப்பநிலை எப்படி இருக்குது அவங்களுக்கு, டெம்பரேச்சர் லெவல் என்னன்னு பாருணும். அந்த பாடி ஹீட் பேஸ்டா கோல்டு பேஸ்டான்றதை வந்து ஒரு 5வது கொஸ்டினா நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் அந்த காலத்தை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 6th பார்ட்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெயின். உடம்ப பொதுவாக டாக்டர் வந்து பார்க்க போகும்போது அவங்க எதுக்காக வருவாங்க? ஃபர்ஸ்ட் பார்ட் எதுக்காக வராங்கன்னா பெயின். அப்புறமா தான் வந்து வேற ஒரு விஷயம்லாம் வருவாங்க. முதல்ல வலி. இப்போ ஜுரம் வந்தால் கூட வலிக்க முடியல, உடம்பு வலிக்கு தான் வருவாங்க. ஜுரம்னா வலியிலாம் வருவாங்களா? பெருசாக படுத்து கிடப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெயின் தான் வருவாங்க. ஒரு டாக்டரை வந்து ஒரு பேஷண்ட் பார்க்குறாங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் பிரைம் இம்பார்ட்டன்ஸ் கோஸ் டு பெயின். சரி, அப்போ எங்கே வலிக்குது உனக்கு, எங்கெல்லாம் போகுது நோட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த காலத்தில் நோட் பண்ணுவாங்க. பெயின் மேனேஜ்மெண்ட். அவனுக்கு வந்து தலை வலிக்குதா, கண்ணு வலிக்குதா, மூக்கு வலிக்குதா, காது வலிக்குதா, வாய் வலிக்குதா, பல்லு வலிக்குதா, பல் வலிக்குதா, தொண்டை வலிக்குதா, நெஞ்சு வலிக்குதா, நெஞ்சில் லெஃப்டா ரைட்டா, வயிற்று வலிக்குதா, அப்பர் அப்டாமினா லோயர் அப்டாமினா, இடுப்பு வலிக்குதா, லெஃப்ட் லெக் வலிக்குதா, ரைட் லெக் வலிக்குதா, லெஃப்ட் ஹேண்ட் வலிக்குதா, ரைட் ஹேண்ட் வலிக்குதா, அப்படின்றத வந்து தரவா நோட் பண்ணிருக்காங்க அந்த வருஷம் அந்த காலத்துல. சரி, அடுத்து 7வது என்ன பண்ணிருக்காங்க? மோஷன். அப்பெல்லாம் வந்து லேப்ல கிடையாது. அப்பெல்லாம் லேப் கிடையாது. அப்ப லேப் இல்லாம எப்படி பண்ணாங்கன்னா அந்த கலரு ஸ்மெல்லாம் பார்ப்பாங்க. அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது, பார்த்தாங்க. அப்போ மோஷன் கலர் எடுத்துட்டு வா, பாட்டில் எடுத்துட்டு வா. அப்போ அந்த காலத்தில் பாட்டில் இருந்துச்சா அப்படின்ற கொஸ்டின் போகக்கூடாது. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லுவோம். 5 வருஷம் பாட்டில் கண்டுபிடிச்சாங்களா, இனிமேல் ஆராய்ச்சி பண்ணணும், அந்த கொஸ்டின் வாங்கணும். அப்போ எப்படி இருந்துச்சு மோஷன் கலர் என்ன?
யூரின் கடை இருந்தேன். சளி துப்புப்பா பார்க்கலாம். இங்கே ஒரு இலைய எடுத்து துப்பு. அப்போலாம் இலையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து இதுக்கெல்லாம் இலை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பழைய மண் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதில் துப்பி காட்டு, எனக்கு எச்சி துப்பி காட்டு. பச்சையா இருக்கா, ரெட்டா இருக்கா, அதே மாதிரி வந்து எல்லோவா இருக்கா, ஒயிட்டா இருக்கா, தின்னா இருக்கா, பேலா இருக்கா, திக்கா இருக்கா, இல்லை லிக்விடாவே இருக்குதா அப்படின்றது நோட் பண்ணுவோம். சரி, அதுக்கப்புறமா வந்து மோஷன் வந்து எப்படிப்பா போகுதுன்ற கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. காலை எழுந்தோடனே போதா? என்கிட்ட ஒரு பேஷண்ட் சொன்னாங்க வந்து மோஷன் நல்லா போதா, மோஷன்லாம் கரெக்டாக போகுதுன்னாங்க. எப்போ போகுது அப்படின்னு கேட்டேன். காலையிலே போயிடுனாங்க. அப்போ ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ கொஞ்ச நேரம் வேற வேற கேள்விலாம் கேட்டே இருந்தேன். மோஷன் காலையிலே போயிடுதா உங்களுக்குன்னு கேட்டேன். என்ன அதான் முதலே சொல்கிறேன், மறுபடியும் கேட்குறீங்களே அப்படின்னு. என்னடா லேடி சார் வேணாலும் எப்படி இது மறுபடியும் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மோஷன் சரியா போயிருந்தா இந்த பிரச்சனை இருக்காதேன்னு என் மனசுல பட்டுட்டு இருந்துச்சு. திரும்ப கேட்டால் மோஷன் காலையிலே போயிடுதா, மூணாவது இந்த கேள்வி கேட்குறீங்க. எனக்கு சார் எனக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வரும், கரெக்டாக காலையில் போயிடும். வாரத்துக்கு ஒரு நாள் மீதி நாள் வராது சார். வந்தா காலையில் வந்துடும் எனக்கு, இல்லைன்னா வரலன்னா வரல. எனக்கு காலையில வரலன்னா இன்னைக்கு வரல, அவ்வளவுதான். நீங்க வந்து மோஸ்ட் கரெக்டா போதா காலையில் தானே போகணும்னு சொன்னீங்க. அந்த மேட்டர்ல கரெக்ட் நான் அப்படின்னு நோட் பண்ணுறேன். சீனாக்கார சொல்லி கொடுத்தேன், நான் நோட் பண்ணுறேன் அதே மாதிரி அப்படின்னு. அடுத்த காசு எத்தனாவது காசு இது? நோட் பண்ணல நீங்க. எத்தனாவது காசு? 7 முடிஞ்சிச்சு. எழுதிங்களா? எழுதியாச்சா? சிக்ஸ்த் பெயின் சொன்னல, 7வது மோஷன் யூரின் சொன்னா இல்லையா? அப்புறம் 8th காசு. உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருந்தது? என்னென்ன சாப்பிடுவீங்க அந்த காலத்துல? அந்த காலத்துல என்னென்ன சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னா, பச்சையா கிடைக்கக்கூடிய காய்கள், கனிகள், கிழங்குகள் இதெல்லாம் ஒரு பார்ட்டு. விலங்குகளை அடிச்சு வேக வச்சு சாப்பிட்றது 2வது பார்ட்டு. அனிமல்ஸ், ஃபிஷ் இதெல்லாம் வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு. அப்புறமா குக்கிங்லாம் அப்புறம் தான் வந்துச்சு. அதை நோட் பண்ணாங்க. என்ன மாதிரி நீங்கள் சாப்பிடுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவேன், ஒரு நாளைக்கு கிடைக்கிறப்ப சாப்பிடுவேன், ஒரு நாளைக்கு எனக்கு எப்போ அப்பப்போ தோணுச்சு சாப்பிட்டு தான் இருப்பேன். அவன் நோட் பண்ணுறாங்க. அடுத்தது பசியின்மை. அதுலேயே தான் 8வது காசுலேயே என்னென்ன சாப்பிடுவீங்கன்றதோட சேர்ந்து பசி எப்படி இருக்குது உங்களுக்கு? பசி இருக்குதா? அது வந்து ஹைப்போவா ஹைப்பரா? லாஸ் ஆஃப் அப்பிடைட் ஆனால் இல்லைன்னா இன்க்ரீஸ்டு அப்பிடைட். எனக்கு அடிக்கடி பசிக்கும். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கடி பசி எனக்கு, அதனால நான் வந்து பீஸ் மீல் மாதிரி அப்பப்போ ஏதாவது சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 8th காசு. 9th காசு ஸ்லீப்பிங் எப்படி இருந்தது? தூக்கம் நல்லா வருதா உங்களுக்கு? ஸ்லீப்பிங் பேட்டர்ன் என்ன? படுத்துன்னு தூங்குவீங்களா? எப்போ படுப்பீங்க? படுத்துன்னு தூங்கிடுவீங்களா? இன்டர்மீடியன்ட் வந்து அது அவேக்கனிங் இருக்குதா உங்களுக்கு? ஏதாவது நடுவில் முடிப்பீங்களா? இல்லை வந்து முடிக்காம வந்து அப்படியே ஏழி மார்னிங் வந்து எளியராக எழுச்சிருவீங்களா? அதிகமான தூக்கம் இருக்குதா, குறைவான தூக்கம் இருக்குதா, இல்லை வந்து நடுவில் வந்து டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பிங்காக இருக்குதா அப்படின்ற, இல்லை வந்து ட்ரீம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பிங் கூட இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க நோட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து 9th காசா அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 10வது வந்து லைஃப் ஸ்டைலை பற்றி கேட்டாங்க. என்னது அப்போவே லைஃப் ஸ்டைல் இருந்துச்சா? மாடர்னில் தான் லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, இப்போ அப்பயே இருந்ததுங்களா? ஆமாம் ஆமாம், அப்பயே இருந்தது. அப்போ இருந்தால் கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. அப்போ இவங்களுக்குலாம் வந்து இந்த இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து லைஃப் ஸ்டைலே தெரியும் அவனுக்கு. அப்போ அது 10th காசு அந்த காலத்தில். கொஸ்டின் நம்பர் 10 இது. காசுல கொஸ்டின்ஸ். நான் காசு சொல்லிட்டே வர்றதை மறந்துட்டேன். 10 கொஸ்டின்ஸ் இல்லையா? இப்போ வந்து நம்ம கொஸ்டினர் இருக்குது இல்லையா? இந்த கொஸ்டினரில் வந்து கேட்டறிதல், நம்ம வந்து ஹிஸ்ட்ரி தான் கேட்குறோம் அவங்கள்ட்ட. இந்த 10 கொஸ்டின் வந்து அப்ராக்சிமேட். நம்ம இன்னும் இதை வந்து டெவலப் பண்ணிட்டே போகலாம். எவ்வளோ கொஸ்டின் வேணாலும் பண்ணலாம் இல்லையா? நம்ம வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வேணாலும் பண்ணலாம். இது பேசிக்காக அப்ராக்சிமேட். அந்த காலத்தில் இந்த அளவுக்கு கேட்டுக்கிறாங்க. சில இடங்கள்ல கூடுதலாக கேட்டிருப்பாங்க, சில இடங்கள் குறைச்சி கேட்டிருப்பாங்க, சில ஒரு கொஸ்டினா இருக்கும், சில 9 கொஸ்டினா இருக்கும், சில 15 கொஸ்டினா இருக்கும். அப்ராக்சிமேட்லி இந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க வந்து பேஷண்ட்ஸை கேட்கறது தான் ஃபர்ஸ்ட் டயக்னோசிங் பார்ட்டாக எடுத்துருக்காங்கன்றது தான்
இப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேயா? இது ஹிஸ்டரி. அப்ப ரெண்டாவது என்னது? ஹிஸ்டரிக்கு அப்புறமா வந்து என்னது? இன்ஸ்பெக்ஷன், ஆஸ்கல்டேஷன் அப்படி இருக்கு இல்லையா? இந்த ஆஸ்கல்டேஷன் அப்படின்னா அப்சர்வேஷன். இப்ப இருபானே கம்முனு உட்காரு, நான் பாத்துக்கிறேன் உன்னை. இப்ப கேள்வி கேட்ட நீ பதில் சொல்லிட்ட. இப்ப நான் வந்து கேட்கும் போது மட்டும் நீ பேசு, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி பிரீத் பண்றான் அப்படின்னு பார்க்கணும். அந்த காலத்துல பார்த்தாங்க எப்படி. ஆஸ்கல்டேஷன்றது ரெண்டாவது பார்ட்டு. ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல, இதுல வந்து இவன் வந்து எப்படி வந்து மூச்சு வந்து வாங்கி விடுறான் பார்க்கும்போது, ஷார்ட் பிரீத்திங் இல்ல வந்து லாங் பிரீத்திங் இருக்கா அவனுக்கு, இல்ல பிரீத் பண்ணதே வந்து அப்சர்வ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குதா? இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இவன் இருமுறான் பாரு அடிக்கடி அப்படின்னு தொண்டை கணைக்கிறான் அவன். தொண்டை கணைக்கிறாரு. அப்பப்ப அவன் இருமிக்கிறாரு. இருமும் போது அவர் வறட்சியா இருமுறாரா, இல்ல கோல்டோட சேர்ந்து இருமுறா, இரும்போட சளியோட சேர்ந்து இருமுறாரா, இல்ல ஹீட்டான இருமல் அப்படி எப்படி இருக்குன்றது அது அந்த நேரத்துல அப்சர்வேஷன். அப்புறம் இவருடைய வே ஆஃப் ஸ்பீச், டெலிவரி ஆஃப் ஸ்பீச், எப்படி பேசுறாரு? ஃபியர்ஃபுல்லா, எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு பயந்தான் விளையாடுறாரா, இப்படிதான் இருக்கும் எனக்கு. இது என்னது? பயமா? இது இல்ல. இது என்னது? சிம்பத்தி கிரியேட் பண்ணுது இல்லையா? எனக்கு எப்பவுமே இப்படிதான் இருக்கும். அவன் எவ்வளவோ டாக்டரை பார்த்துட்டான், உங்களையும் வந்து பாக்குறேன். நான் பண்ணுறது இது அப்படி வாங்கி வந்து போது வர வாங்கி வந்து எதை பார்த்தாலும் பிரச்சனை வந்து டாக்டர் கழுவுறதே பெரிய வேலையா இருக்கு. டாக்டர் கழுவுருக்கேன் அப்படின்னா என்ன சொல்ல வர? நம்ம கொஞ்சம் ஷார்ப்பா என்ன பண்ணணும்? ஓ, நீ இந்த மேட்டர் எதுக்காக இந்த பிட்ட போடுறன்னு தெரிஞ்சு போச்சு. பண்றது உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து பயங்கர பிரச்சனை உள்ள டெவலப் ஆயிடுச்சு. இம்யூனிட்டி கவனிக்கலாம் அவ்வளவுதான். ஒரு மாசம் டெய்லி வந்தான் அப்படின்னு போடணும். ரொம்ப வந்து வந்து டாக்டர் கடைக்கே கிடையாது, வேற வேலையே பண்ண முடியல, வேற செலவே பண்ண முடியல. இதுவும் வாங்கலாம் 30 நாள் வாங்கணும். பாதி சொன்னாங்கன்னா 15 நாள் வாங்கணும். லேசர் சொன்னா ஒரு வாரம் தான் போகும். எனக்கு வந்து கஷ்டம் இருக்கு டாக்டர், நீங்க பார்த்து சரி பண்ணுங்க அப்படின்னா ஒரு நாள் போதும், அடுத்த நாள் தான் போதும். அப்படி சொல்லு. வா 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 வா, பாருங்க. லக். துணியில வந்து கவலையா இருக்குது இல்லையா? எனக்கு சரி, அப்பா அம்மாவும் சரி, ஒய்ஃபும் சரி, பார்க்க சரி, எங்களுக்கெல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னாதான் உங்களால முடிஞ்சு செய்யுங்க. அப்படியே கிரீஃப், இவங்களுக்குலாம் வந்து நீங்க கொடுத்தாலும் கேட்கறது வேற வழி இல்லை, ஒரு சப்போர்ட் வேணுக்காக வந்துருக்குறோம். அதை பண்ணுங்க. உங்களுக்கு பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது டாக்டர், ஏன்னா நீங்க உங்க டியூட்டி நீங்க பண்றீங்க. எங்களுக்கு அப்படிதான் அமைப்பு இருக்குது, நாங்க என்ன பண்ண முடியும்னா துக்கம், கிரீஃப் இது. அப்பவே சொல்றாங்க, இங்க தொட்டு காட்டுறாங்க, லங்ஸ் தொட்டு. பியர் ஆச்சு, சிம்பத்தி ஆச்சு, கிரீஃப் ஆச்சு. டாக்டர் எனக்கு ஒண்ணுமே இல்ல, எனக்கு எதுவுமே கிடையாது. சும்மானாலும் எனக்கு வந்து உட்கார வச்சுக்கிட்டு சும்மா தொந்தரவு பண்றாங்க வந்து. எனக்கு வைத்தியம் பண்ணுன்றாங்க. டாக்டர் ஃபீஸ் கூட வாங்கிக்க டாக்டர், எனக்கு ஒன்றும் வைத்தியம் எனக்கு மருந்து வேணாம் சார், நான் மருந்து வந்து சாப்பிட மாட்டேன் நான். ஜாய்ஃபுல். அப்போ நமக்கு இண்டிகேட் பண்ணதுல எங்க போறாருங்க, எந்த மாதிரி ஆளு? எஸ்ஐயா இருப்பாரா, எஸ்ஜே இருப்பாரா, பெரிகாடியமா? நீங்க என்ன சார் பெரிகாடியமா இருப்பீங்க நீங்க? எஸ்ஜேவா எஸ்ஐயா? நீங்க என்ன இருப்பீங்க? ஏன் எஸ்ஐயா? நான் வந்து போலீஸ் வேலைக்கு போறேன். அது போலீஸ் வேற, எஸ்ஐ வேற, இந்த எஸ்ஐ வேற. டாட்டா இருப்பீங்களா நீங்க? என்ன நீங்க பாட்டில் சாதாரணமாக தான் என்ன பயமுறுத்தலாம் பாக்குறீங்களா நீங்க? நான் பயப்பட மாட்டேன், எனக்கு அதெல்லாம் எனக்குலாம் ஒன்றும் கிடையாது. எனக்குலாம் ஆற்று வந்தால் கூட வந்துட்டு போகுது, எனக்கு ஒன்றும் செய்யாது. என்னதான் பண்ண போறீங்க? எனக்கு இன்னும் ஒண்ணு நீங்க பண்ண அவசியம் இல்லை டாக்டர். எனக்கு நான் வந்தேன், கூப்பிட்டா வந்தேன், நீ எதாவது கொடுத்தா சாப்பிட்றேன், வேணா போறேன், அவள் தான் நான். அப்படி ஜோவியலா, ஜாலியா வந்துட்டு போவாங்க. இவங்க யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. டாக்டர்
உங்களால் முடியாதா? கமாண்டிங், ஷவுட்டிங், வுட் எலிமெண்ட். இப்போ வந்து டாக்டர் பார்த்துட்டேன், எல்லாம் ஏமாத்துறானுங்க. நீங்க ஒழுங்கா உங்களால் பார்க்க முடியாதா? உங்களால் முடியும்னா முடியும் சொல்லுங்க, முடியாதுன்னு சொல்லுங்க. இப்பயே எனக்கு தெரிஞ்சாகணும். எவ்வளோ நாளைக்கு வரணுன்றீங்க? எத்தனை சிட்டிங் வரணும்? நான் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? சரியா ஆகலன்னா நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அது சொல்லுங்க. இப்போ கமாண்டிங், வுட் எலிமெண்ட், இதை டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஆஸ்கல்டேஷன். அப்போ ஆஸ்கல்டேஷன்ல மெயின் என்னன்னு கேட்டா அவனுடைய பிரீத்திங் பேட்டர்ன், பிரீத்திங் டெக்னிக், என்ன, பிரீத்திங் ஃப்ளோ, பிரீத்திங் லெவல், இதுதான் முக்கியம். அடுத்தது வந்து அவனுடைய காஃபிங், இந்த கஃபிங் இருக்கு இல்லையா, அது முக்கியம். அப்புறம் இந்த அட்ஜஸ்டிங் த த்ரோட், கஃபிங். இதுக்கப்புறமா வந்து வாயிலிருந்து பேட் odor, வாயில ஸ்மெல் வருதா, பாடியிலிருந்து வருதா? அதே மாதிரி அவனை ஏற்கனவே வந்து நம்ம டெஸ்ட் பண்ண பாருங்க, தி மோஷன், யூரின், அதெல்லாம் அந்த அடோர் எப்படி இருந்துச்சு அதையும் இதில் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஆஸ்கல்டேஷன் அப்படின்னா நுகர்தல், நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கறது, பிளஸ் வந்து அவனை கவனிக்கிறது, அப்சர்வேஷன். அவன் ரெண்டு விஷயம் சேர்ந்துதான் அந்த இடம். அப்போ அவனுடைய யூரின் கலர், இந்த யூரின் கலரு, யூரின் ஸ்மெல் முக்கியம். அதே மாதிரி மோஷனுடைய ஸ்மெல் முக்கியம். அதே மாதிரி சளியுடைய ஸ்மெல் முக்கியம். இதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து அவன் மேல வாயிலிருந்து ஸ்மெல் வருதா, பாடியிலேருந்து அடோர் வருதா அப்படின்றத நோட் பண்ணணும். அப்புறமா வந்து இந்த அட்ஜஸ்டிங் த த்ரோட்டு, கஃபிங், பிளஸ் வந்து அந்த பிரீத்திங். இந்த மெயின் வந்து பார்ட் எதுன்னா பிரீத்திங் தான் இதில் ஆஸ்கல்டேஷன்ல. அப்புறம் அவனுடைய ஸ்பீச், வே ஆஃப் ஸ்பீச், ஹவு ஹி இஸ் எக்ஸ்பிரஸிங் அப்படின்ற மேட்டர் முக்கியமானது. அவன் எக்ஸ்பிரஸ் பண்றான், எப்படி பண்றான்? அப்போ அதை நம்ம கவனிக்க போகும்போது ஷவுட்டிங் பேஷனை கட் பண்ணி விடணும். வந்து தேவையான கேள்வி கேட்பான், இல்லைங்க இது வந்து நாளாகும், சொல்ல முடியாது, நீங்க இஷ்டப்பட எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். பயந்தவங்களா இருந்தா தைரியம் விடணும், தைரியசீலா இருந்தா பயமுறுத்தணும். ரொம்ப வந்து ஈஸியா எடுத்துட்டு போறது அவ்வளவு சரியா தெரியல எனக்கு. நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை, ஆனா கவலைப்படணும் உங்களுக்காக. என்னடா அவ்வளவு கஷ்டம் வச்சு பண்ணி எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே ஜெயிச்சு மேலே வரது பாருங்க. நீங்க பாட்டு எல்லாத்தையும் ஈஸியா எடுத்து போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பேஷன் சொல்லணும். பயந்தாங்கொல்லிக்கு சும்மா பயந்து வேலையாக பார்ப்பா, கோலை வந்து 100 முறை சாவான், வீரன் 1 முறை சாவான், சாவுடு வரப்போகுது, அதை பத்தி இப்ப என்ன கவலைப்பட்டு இருக்க, இருக்கிற வாழ்க்கையை வாழணுமா இல்லையா நீ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கவலைப்படுறவங்கள ரொம்ப சிம்பத்தி, செல்ஃப் சிம்பத்தின்றது அவ்வளவு சரியில்லைங்க. நீங்க வந்து அந்த சிம்பத்தியை மற்றவங்க பேர்ல வைங்க. உங்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல சிம்பத்தின்றது. எங்க வரையும் கொஞ்சம் பாருங்க, எங்க பேர் கொஞ்சம் சிம்பத்தி வைங்க. நாங்களும் டாக்டர் உட்காந்து நல்லா புச்ச வேண்டிய உட்காந்து டப்பாச்சு உட்காந்து ஃபில்அப் பண்ணவா நீங்க கொஞ்சம் சும்மா அப்படியே உங்களை மட்டும் பேசி போறீங்க. எங்களும் கொஞ்சம் பார்க்கணும்னா இல்லை காலையில் நைட்டு நேரத்துக்கு வாங்க நாங்கள் வேலை இல்லைன்னு எங்களுக்கு எல்லாரும் நிறைவா இருந்தோம்னா நாங்க ஏங்க இப்படி வந்து உட்காந்து பிடிச்சி உட்காந்துக்கிறோம் அப்படி சொல்ல வேண்டியது சொல்லி தான் ஆகணும். இல்லை வேலையாது இப்பொழுது இந்த உட்காந்து டிவியில் உட்காந்து பேசினா இது தெரியாது, இந்த மாநிலத்தில் உட்காந்து பேசுங்க. அப்போ அந்த இடத்துக்கு புரிய வைக்கணும் அவங்களுக்கு. ரொம்ப அப்படி பிடிச்சின்னு இருக்காங்க, எல்லாத்துக்கும் இருக்குது. உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி கண்ணா சொல்லியிருக்காரு, 5000 வருஷம் கூட கண்ணா சொல்லல. நம்ம அதை வந்து லிங்க் பண்ணிக்கணும். உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இப்போ நீங்க மட்டுமே இப்படி பிடிச்சிக்காதீங்க, உங்களுக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் இருக்குது. உங்களுடைய பாத்திரம் இவ்வளவு பெருசுன்னா அவங்களுடைய பாத்திரம் எவ்வளவு பேருடைய பாத்திரம் இவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு அண்டாளா இருக்குது. ஒரு டப்பா ஃபில்அப் பண்றதுக்கே நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க, துக்கப்படுறீங்களே. அண்டா அளவுக்கு அப்படியே மலை அளவுக்கு அப்படி பெரிய பெரிய அண்டாக்கள் அளவுக்கு பீப்பா அளவுலாம் இருக்க கஷ்டம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்களே, போய் பாருங்க, கேட்டு பாருங்க கண்ணாசனை அப்படின்னு அவங்கள வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுவோம். இதெல்லாம் அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேட்டர் வந்து என்ன பண்ணணும், இதை பார்த்தோம், ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில ஒன்று விட்டு போச்சு தெரியுமா உனக்கு? ஒரு மேட்டர் விட்டு போச்சு, மெயினான மேட்டர். ஹிஸ்டரியில வந்து நம்ம 10 கொஸ்டின் ரெடி பண்ணோம் இல்லையா, இது வந்து கொஸ்டினர் டுவர்ட்ஸ் யாரு, பேஷண்ட். அப்போ இன்னொரு கொஸ்டினர் இருந்தாங்க, டு த அட்டெண்டன்ட், கொஸ்டினர் டு த அட்டெண்டன்ட். நீ கொஞ்சம் வெளியே உட்காருப்பா, நீ உட்காருங்க, என்ன ஆச்சு அவருக்கு, என்ன பண்ணி பண்றாரு, இவங்க எதனால அப்படி ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணாரா, ஸ்மோக்கிங் பண்றாரா,
இல்லை வேறு ஏதாவது பழக்கங்கள் ஏதாவது கஞ்சா பழகிட்டார் அவரு, இல்லை வேற ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருக்கா அவருக்கு, இல்லை வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருக்காரா? அவர் வேலைக்கு போகிறது சரியாயிடுவார், வீட்டில் உட்காந்து சரியில்லை. இதெல்லாம் நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க? அவர் மற்றவங்க துன்புறுத்தார், சாடிஸ்ட் அவரு. அதனால தான் அவருக்கு ரொம்ப அவருக்குள்ளேயே வந்து பல பிரச்சனை தான் இருக்குது. அவருடைய கேரக்டர் மாத்திட்டாலே அவர் சரியாயிடுவாரு. அப்ப வேற என்ன சொல்ல வரீங்க அவருக்காக? அவர் வந்து அவருடைய ஒய்ஃபோட எப்படி இருக்கிறாரு, பசங்களோட எப்படி இருக்கிறாரு, நெய்பர்ஸோட எப்படி இருக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இருக்கிறாரு, அவருடைய ரிலேஷன்ஸோட எப்படி இருக்கிறாரு அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து யாரை கேட்கணும்? அட்டெண்டன்ட்ட கேட்கணும். பார்ட் 1 இந்த ஹிஸ்டரியில வந்து கொஸ்டினர் டு த பேஷண்ட், டுவர்ட்ஸ் த பேஷண்ட். செகண்ட் பார்ட் வந்து அதுல பி, ஏ காலம் வந்து இதுன்னா பி யார் கொஸ்டினர் டு த அட்டெண்டன்ட். ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபை கேட்கணும், ஒய்ஃப்னா ஹஸ்பண்டை கேட்கணும், சன்னா இல்லை டாக்டர்னா அப்பாவை கேட்கணும், அம்மாவை கேட்கணும் இல்லையா? அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை சன்னையோ டாக்டரையோ கேட்கணும். என் அப்பாவுக்கு இந்த மாதிரி கேன்சர் வந்துச்சுங்க, அவர் என்னப்பா பான் பராக போட்டு வந்தாரா, இல்லை வந்து வெளியிலேயே சாப்பிட்டு உட்காந்தாரா, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவாரா, வெளி சாப்பாடா, இல்லை டைம் சாப்பிட மாட்டாரா, என்ன இதனால வந்துச்சு அப்படின்னு பசங்களை கேட்கணுமா இல்லையா? அவர் முடியாமல் ஒருத்தர் கூட்டத்துக்கு போகும்போது பையன் தான் கூட வந்திருப்பான், இல்லை பொண்ணு வந்திருப்பாங்க, அவங்கள கேட்கணுமா இல்லையா? இதுதான் அந்த காலத்தில் பண்ணாங்க. இதுதான் வந்து ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஆஸ்கல்டேஷன்றது நுகர்தல், கவனித்தல், அந்த ஸ்மெல் பண்ணி பார்க்கறது, மூக்கு மூலமா தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறமா வந்து அப்சர்வ் பண்றது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி இந்த ஹிஸ்டரி வந்து அலோபதிக்குலயே இருக்குது. இந்த ஆஸ்கல்டேஷன்றது வந்து அலோபதியிலே இருக்குது. எப்படி இருக்குது? ஸ்ட்ரெத் இருக்குல்ல, இந்த பார்ட் தான் ஸ்ட்ரெத் பார்ட் தான். காலையிலே மாட்டாம கூட கருத்துல மாட்டி கூட வச்சு பார்க்கறதுலாம் இருக்கு. இப்போ வாரம் வச்சுட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்ப ஸ்ட்ரெத் தான் இதுக்கான இது. இப்போ எந்த இடம் இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா ஸ்டெத்தஸ்கோப் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்றது. யூசேஜஸ் ஆஃப் த ஸ்டெத்தஸ்கோப் தான் இந்த பார்ட், ஆஸ்கல்டேஷன் பார்ட். மூணாவது பார்ட் வந்து எதுக்குங்க? நீங்க அப்புறம் இது ஃபர்ஸ்ட் சொன்னா அதை எடுத்துக்குவீங்க, அதை சொன்னா இதை எடுத்துக்குவீங்க. நீங்க எதை வேணா எடுத்துக்கங்க, உங்க இஷ்டம். நீங்க உங்க எடுக்கிறத நாங்க மாற்ற முடியுமா என்ன? நாங்க பால் பேஷன், நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்ஸ்பெக்ஷன். நீங்க இன்ஸ்பெக்ஷன் நாங்க சொல்லுவோம், நீங்க வந்து பால் பேஷன் போடுவீங்க. நீங்களே எடுத்துங்க மூணாவது பார்ட்டி, ஏதோ உங்க ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லாம சொல்றீங்க. புரிஞ்சிச்சு? அதனால நாம என்ன பண்றோம்னா இன்ஸ்பெக்ஷன் எடுத்துக்கலாம். இன்ஸ்பெக்டர் ஆயிடலாம். இன்ஸ்பெக்ஷன்ல நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, டாக்டர் வரப்போகும்போதே வந்து பார்த்துருப்பாரு. அந்த காலத்துல அப்படிதான் பார்ப்பாங்க. அவருடைய நடை, உடை, பாவனை, அந்த வாக்கிங் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அந்த டெலிவரி ஆஃப் அந்த மூவ்மெண்ட்ஸ், பாடி லாங்குவேஜ், அதெல்லாம் பார்ப்பாரு. ஒரு கருப்பு சிவப்பு பார்டர் போட்ட கருப்பு போர் ஒன்று, கம்பளி ஒன்று போகுது, பழைய சினிமாவில் பார்க்குற மாதிரி பொத்தி ஒரு 2 பேர் பிடிச்சி விட்டுட்டு வராங்களாம். இல்லை ஒரு ஃபைலை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அட்டை ஃபைல் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு வரும்போது இவர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அப்படி ஒயிட்டில் வராரா, இல்லை இன் பண்ணிக்கிட்டு அப்படி வந்து டிப்டாப்பாக வராரா, ஷூலாம் போட்டு ஷூவை கழட்டி விட்டு சாக்ஸ் போட்டு வராரா, இல்லை வந்து ஒரு அழுக்கு சட்டியாக பார்த்து எடுத்து போட்டுக்கின்னு முதல்லாம் கழட்டி வச்சுட்டு செயின்லாம் கழட்டி வச்சுட்டு அந்த மாதிரி வராரா? இது ஏன்னா டாக்டர் ரொம்ப பீஸ் ஆகிட போறான்ட்டு. இந்த மாதிரி வந்து அவருடைய நடை ஸ்டைல், அந்த வாக்கிங் ஸ்டைல், அவர் எப்படி பயந்து அப்படியே முடியாம அப்படி வராரா, இல்லை டக்குன்னு வராரா, இல்லை சாதாரணமா வந்து 10 பார்த்துட்டு டாக்டர் 11 டாக்டர் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சாதாரணமாக வராரா, இல்லை திமுற என்ன பண்ணுறோம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ட்ரெஸ் எடுக்க வராரா, எந்த மாதிரி பேட்டர்ல இவர் வந்து நடந்து வர்றாரு, இவருடைய பாடி என்ன, பாடி லாங்குவேஜ் எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது, நமக்கு அந்த எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது, அதனுடைய ரிசல்ட்ஸ் நமக்குள்ள எப்படி ரிஜிஸ்டர் ஆகுது மைண்ட்ல இல்லையா? அப்போ அந்த நடைமுறை பாவனை, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல அப்பதான் இது நல்லா போடுற சட்டையை கழிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அழுக்கு சட்டை போட்டு வருவாங்க, கசங்க சட்டை போட்டு வருவாங்க சில பேர். சில பேர் வந்து அது மாதிரி வேஷ்டிலாம் அது பேண்டை எடுத்து வச்சுட்டு லிங்கியோட எடுத்துக்கிட்டு வருவாங்க. இப்போ ஷார்ட்ஸு 2/4 3/4 1/4 இருக்குது. அது மாதிரி இதில் போட்டு வராங்களா, அந்த மாதிரி வந்து வராரா இவரு இப்படின்றத இதெல்லாம் பார்க்க போகும்போது பேஷண்ட்டை பற்றி நமக்கு என்ன புரியுது அப்படின்றத நோட் பண்ணிச்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்பெக்ஷன்ல வரப்போகும்போதே அவருடைய ஸ்டைலை பார்க்கணும். அடுத்தது இன்ஸ்பெக்ஷன் தான் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்றோம். அடுத்தது வந்து
இவர் எப்படி பேசுறாரு அதை வந்து அதுலயும் பார்த்தோம். ஆமா. இதுலயும் நோட் பண்ணோம். பேசும் தன்மை இதுலயும் நோட் பண்ணோம். இதையும் ஒரு பாட்டு தான். Way of speech. ஆமா, இவர் எப்படி பேசுறாரு, உண்மையான அக்கறையோட இவர் வந்து உடம்பு சரி பண்ணணும்னு நினைச்சுக்கிறாரா, இல்ல வந்து சும்மா என்கொயரி பண்றதுக்காக வந்திருக்கிறாரான்றதை இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும். ம். சரிங்களா? நம்ம எப்படின்னு பாக்குறதுக்கு சில பேர் வருவாங்க. ஆமா சார். சில பேர் வந்து இவங்க சும்மா கேட்டு போலான்னு வருவாங்க. சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு வருவாங்க. சில பேர் வந்து நம்ம டாக்டர் ஊருக்கு போயிருக்காரு டெம்பரரியா அப்படி பார்க்கலாம் வரவங்க இருக்காங்க. அது மாதிரி இருக்காங்க. அப்புறம் வே ஆஃப் ரிப்ளை முக்கியம். நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு வந்து அவர் ரிப்ளை எப்படி பண்றாரு, ரிப்ளை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடுத்தது அவருடைய விஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமா. அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அவருடைய கண்களை பார்த்துருக்காங்க. அந்த கண்கள்ல ஒளி வீசக்கூடிய தன்மை எப்படி இருக்குது, சோர்ந்து போயிருக்குதா, இல்ல வந்து ஒளி வீசுதா, இல்ல டைலேட்டட் மாதிரி அது மாதிரி ரொம்ப வந்து அப்படியே கலைஞ்ச மாதிரி இருக்குதா, இல்ல வந்து கலர் எல்லோயிஷா, இல்ல செவ்வரி படர்ந்து ரெட்டிஷா, இப்படி வந்து கண்களுடைய ஒளி வீசும் தன்மை எப்படி இருக்குன்றத விஷனை பத்தி அதை நோட் பண்ணிருக்காங்க. இன்ஸ்பெக்ஷன்ல விஷன் ரொம்ப முக்கியமானது. விஷனை பார்த்தோன்னே டாக்டர் ரொம்ப நேரம் விஷனையே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த காலத்துல பேசினா கூட இதையே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷனை பார்க்கறது. அப்புறம் பாடியில இந்த கைக்கும் இந்த கைக்கும் எப்படி இருக்குது, இப்படிதான் பாக்குறது. இப்படி பாக்குறது, இந்த மசில்ஸ், இந்த கைக்கு இந்த கை மசில்ஸ், ரெண்டு காலுக்கும் மசில்ஸ், இந்த பாடி ஷேப் ஒரே மாதிரி பீப்பாய் மாதிரி இருக்காங்க, இல்ல வந்து முருங்கா மாதிரி இருக்கானா, என்ன இல்ல இப்படி வந்து இப்படி வரானா, ட்ரம் மாதிரி இருக்கானா, ஆ? இல்ல அந்த காலத்துல அந்த பால் காரவங்களாம் எடுத்துருவாங்களா 5 லிட்டரு, இப்படி மேல வந்து மெலிசா இருக்கும், இப்படி அகலமா வந்து இப்படி வரும். அந்த மாதிரி 10 லிட்டர் கேன்ல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கான அவன். நெஞ்சாங்கூடு உள்ள போயிருதா, இல்ல நிமிர்ந்து இருக்கான தோள்கள், தின் தோள்களாக நிமிர்ந்து இருக்கிறான் அவன். இதை வச்சுக்கிட்டு உள்ள இன்னர் ஆர்கன்ஸனுடைய கெப்பாசிட்டியை வந்து டாக்டர்ஸ் வந்து நோட் பண்றதுக்கான வாய்ப்பே அப்ப இருந்திருக்கு. அது விஷயமே வந்துருந்தாங்க சார். ஆமா, இதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன். அப்போ டாக்டர் வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் வராரு, ஜெனரல் அப்பியரன்ஸ் இஸ் ஓகே ஆர் நாட் ஓகே, என்ன சொல்ல வராரு அப்படின்றத வந்து அவர் நோட் பண்ணிக்க வரவர். அதாவது பேஷண்ட் இந்த இன்ஸ்பெக்ஷன் மூலமா நமக்கு என்ன அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்றத வந்து டாக்டர் வந்து என்னுடைய நோட்ஸ் எடுத்துக்கிறார். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த இன்ஸ்பெக்ஷன். சரி, அடுத்தது இதுல வந்து ஸ்கின்னை வந்து பார்க்குறாரு. ஸ்கின் கலர்ல வந்து சேஞ்சஸ், ஸ்கின் டோனிங், ஸ்கின்ல அரிப்பு, கருப்பு, கருப்பு புள்ளிகள், மச்சங்கள், இல்லை சிவப்பு புள்ளிகள், சிவப்பு மச்சங்கள், இல்லை மஞ்சள் கலரு, இல்லை வந்து வெளுத்து வந்து வெண்புள்ளிகள், இல்லை பச்சை நரம்புகள் புடைச்ச இந்த மாதிரிலாம் வந்து இருக்கான்னு பார்க்கறது. தோலின் நிறங்களை வந்து சோதிக்கிறது இதில் அடுத்த பாட்டு. இப்போ தோலில் வந்து நம்ம என்னென்ன மாற்றம் வர போகும்போது, தோல் சிவப்பாக இருந்தாக்கா பாடி ஹீட் ஆயிருக்குன்றது அப்போ தெரியும், நமக்கும் தெரியும் ஹீட் சிவந்து போயிருந்தா ஹீட் ஆயிருக்குது அப்படின்றது. அதே மாதிரி வந்து தொட்டு பார்க்கும்போது சில்னஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து பாடி ஹீட்டா கோல்டா. இந்த பேலா இருக்க போகும்போது அவன் வந்து எப்பவுமே நமக்கு தெரிஞ்சானா அந்த அனிமிக்கு பிளட் இல்லை. அப்போ பாடியில் வந்து பார்த்தா கண்ணு, முகம், உதடு எல்லாமே பேலா இருக்குது, அப்போ பிளட் இல்லை போருக்கு உனக்கு அப்படின்னு நோட் பண்ணிருக்காங்க அந்த காலத்துல. இப்போ எல்லோயிஷா இருக்க போகும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னன்றது ஜாண்டிஸ். அதே மாதிரி வந்து இந்த ப்ளூயிஷ், டார்க் ப்ளூயிஷா இருக்க போகும்போது பிளட் வந்து அங்க வந்து தேங்கி இருக்குது, கிளாட் ஆயிருக்குது, அங்க வந்து ஃப்ளோ இல்லாம இருக்கு, பிளட் ஃப்ளோ இல்லை அப்படின்றத டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து ஸ்கின் டயக்னோசிங் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. இன்ஸ்பெக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரல் இன்ஸ்பெக்ஷன், ரெண்டாவது வந்து ஸ்கின், அடுத்தது வந்து
அப்பியரன்ஸ் அடுத்த பார்ட், மூணாவது பார்ட் அப்பியரன்ஸ். ஆமா, இவன் நிக்க போகும்போது எப்படி நின்னா, நடக்கும்போது இப்ப நடந்தான்றது பார்த்துட்டு இல்லையா, இப்ப நிக்கும் போது எப்படி நிக்கிறான் சார், கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. எழுந்து நிக்க போகும்போது சில பேர் ஒரு காலில் நிற்பாங்க, ஒரு சாஞ்சி நிற்பாங்க, ஒரு சப்போர்ட் பண்ணி பார்ப்பாங்க, சில பேர் நேரம் நிற்பாங்க, சில பேர் அட்டென்ஷன் நிற்பாங்க, சில பேர் ஸ்டாண்டிங் நிற்பாங்க. அது எந்த மாதிரி நிக்கிறாங்க. ஸ்டாண்டிங் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, சிட்டிங் உட்காருங்க, உட்காந்துன்னா இப்படி சாஞ்சிக்கிறாரா, இப்படி சாஞ்சிக்கிறாரா, இப்படி. சில பேர் இந்த சேர்ல காலை தூக்கி மேல வச்சு உட்காந்துருப்பாங்க, சில பேர் காலை பரப்பிட்டாங்க. சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னா, சில பேர் நேரா ஸ்ட்ரைட்டா அந்த காலில் வந்து தலை வச்சு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி எப்படி வந்து சிட்டிங் போஸ்டர் அவருக்கு இருக்குது. சரி, அடுத்தது வந்து பெட்ல படுக்க வச்சு பார்க்கறது. இது இப்போ டாக்டர்ஸ் பார்க்குறாங்க இல்லையா, அது மாதிரி படுக்க வைக்க போகும்போது இவனுடைய நேரா படுக்க வச்சா எப்படி, இப்படி படுக்க வச்சா எப்படி இருக்குது, இப்படி படுக்க வச்சா எப்படி இருக்குது, அப்போ குப்புற படுக்க வச்சா ப்ரோன், சுபைன், பைலேட்ரல், இது எப்படி இருக்குன்றது நோட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்பியரன்ஸ். அப்புறம் வந்து ஃபார்வர்ட் பெண்டிங் அண்ட் பேக்வர்ட் பெண்டிங். என்ன செய்ய கிளாஸ் போட்டீங்களா நினைக்கிறேன். அப்புறமா அப்போ ஃபார்வர்டு குனிப்பா சார், தொப்பையா இருக்கு சார், குனிய முடியாது சார், ரொம்ப முடியும் சார், கொஞ்சம் தான் முடியும், முடிஞ்ச வரைக்கும் முடி பார்க்கலாம், குனிய வச்சு பார்க்கறது. அப்புறம் பின்னாடி நிமிந்து சாஞ்சி காட்டு, நிமிந்து காட்டு, பின்னாடி முதுகு கொண்டு போகணும். ஐயோ பின்னாடி நம்ம கழுத்து சார், அப்போ நோட் பண்ணிக்கலாம், அந்த கழுத்து சொல்றான் பாருங்க, பின்னாடி கொண்டு போக முடியல, ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ண முடியல சில பேருக்கு, சில பேருக்கு பேக்வர்ட் பெண்டிங் பண்ண முடியல, சில பேருக்கு லேட்டரல் பெண்டிங் முடியல, சில பேருக்கு இந்த லேட்டரல் பெண்டிங் முடியல, சில பேருக்கு ரெண்டு பக்கமே பைலேட்டராகவும் முடியல, குப்புற சில பேர் படுக்க முடியல, மூச்சு வாங்குது, சில பேருக்கு மல்லாக்க படுத்தாக்க கஷ்டமா இருக்குது, மூச்சு அடைக்கிற மாதிரி சார், நான் எழுதுவேன் சார், என்ன சொல்ல வரான்றது நோட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் என்னது, அப்பியரன்ஸ், அப்சர்வேஷன் ஃப்ரம் த அப்பியரன்ஸ். ஸ்கின் வந்து டயக்னோஸ் முடிஞ்சிச்சா, ஸ்கின் பார்ட் பார்த்துட்டாங்க. இப்போ வந்து அவனுடைய அப்பியரன்ஸ் நடந்து, அதாவது நிக்க போகும்போது முதல்ல நடைய பார்த்தோம், இப்போ நிற்கும் போது சிட்டிங் போச்சரு, ப்ரோன், படுக்கும்போது ப்ரோனு, சுப்பைனு, லேட்ரல், பைலேட்ரல், இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வர்ட் பெண்டிங், இது எல்லாத்தையும் எப்படி இருக்கான் இவன், இவனா முடியுதா முடியல, எந்த பார்ட்ல அவன் வந்து அவன் லாக் ஆயிருக்கிறான், எந்த பார்ட்ல டிஃபிகல்ட்டா அவன் ஃபீல் பண்றான் பேஷண்ட் அப்படின்னு நோட் பண்ணிருக்காங்க. அடுத்தது டங் காட்டு, நாக்கு காட்டு. நீ நாக்கு பார்க்க போகும்போது நாக்குல வந்து சில பேருக்கு தடிச்சிருக்கும், சில பேர் மெலிஞ்சு போயிருக்கும் நாக்கு, எப்படி ஆள் அப்பியரன்ஸ்ல குண்டு ஒல்லிலாம் இருக்கலாம், அந்த நாக்குல இருந்து தடித்த நாக்கு, மெலிச நாக்கு. சில பேருக்கு 2 வாரங்களையும் பல்லு பதிஞ்சிருக்கும், சில பேருக்கு நாக்குல வந்து நுண்ணாக்கு ரெட்டிஷா இருக்கும், சில பேருக்கு நடு நாக்குல ஒயிட்டிஷா இருக்கும், ஒயிட் கோட்டட். இதெல்லாம் வந்து பாதுகாங்க. அதே மாதிரி டங்ல வந்து மெயினா பார்க்கறது ஈரம் இருக்கா இல்லையா, ட்ரைனஸா இல்ல வந்து நார்மலா, ரொம்ப சலைவா இருந்துச்சுனாக்கா கோல்டு, ட்ரைனஸா, கோல்டா, இல்ல நாக்குல வந்து அப்படியே எரியுதுன்னு சொன்னா புண்ணா இருக்குதா, ஹீட்டா இருக்குதா, இல்ல வந்து அந்த ஒயிட் கோட்டிங்னாக்க அது டைஜஸ்ட் சிஸ்டத்தை தான் அது வந்து இண்டிகேட் பண்ற இடம் அப்படின்றத நோட் பண்ணிருக்காங்க. இப்போ நாக்கு தடிச்சு காணப்பட்டா என்னன்னா அங்க தண்ணி வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கு, அப்ப என்ன பண்ணோம், என்ன புரியுது, கோல்டு. சரி, 2 வாரம் பதிஞ்சிருச்சு அப்படின்னாலும் அந்த குண்டால தான் பதிய முடியும் இல்லையா, ஒன்று ஃபிக்ஸ் பண்ணா அந்த இடத்துல ஒரு வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். அப்ப என்ன ஆகுனா அந்த மாதிரி அதிகமான சில்னஸ் கொடுக்கும்போது பாடியில வந்து அந்த வைட்டல் ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிருக்குன்றதை நோட் பண்ணணும். அப்ப நோட் பண்ணிருக்காங்க அதை, பாடி ரொம்ப கோல்ட் ஆயிட்டாங்க, ஹீட் இருந்தால் தான் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அப்ப ஹீட் இல்லைன்னா பாடி வந்து டிக்ரீசிங், அப்போ வந்து வீக்கா போயிடுது, அவன் ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கிறான், அப்போ உயிர் சக்தி குறைவா இருக்குதுன்னு நோட் பண்ணிருக்காங்க அந்த காலத்துல. மெலிசா இருக்கு, அடியா இல்ல மெலிசா இருக்குனாக்க இன்னெல்லாம் காணோம், யாங் மட்டும் தான் இருக்குது. சரியா இருந்தா கோல்ட்னஸ், இப்ப இன்னெல்லாம் ஸ்டோர் ஆயிடுச்சு, இன்னும் கோல்டு ஒண்ணுதான் இல்லையா, இன்னும் இருட்டு கோல்டு இல்லையா. யாங்கன்னா வந்து ஹீட்டு ட்ரைனஸ், ரொம்ப மெலிசா மெலிஞ்சு போயிருக்கு நாக்கு, இன்னும் புரிஞ்சிட்டு மறுபடியும் அந்த நான் துணியை காயப்பட்டு இருக்கும், அந்த மாதிரி நாக்கு இருக்குது, நாக்கு கட் பண்ணி எடுத்துட்டு புரிஞ்சிட்டு மறுபடியும் விட்டு வச்சுட்டா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா
ஹீட் அதிகமா இருக்குது. அப்ப இன் ஆப்சென்ட், அங்க அந்த இன் ஆப்சென்ட் இது டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாவே ரெட்டிஷா இருந்ததுனாலும் இன் ஆப்சென்ட். ஏன்னா அங்க யாங்கு அதிகமா இருக்குது. யாங்குனா நெருப்பு, காற்று, இந்த மாதிரி. அதே மாதிரி பேலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ்ல பழைய காலத்துல வருமே, உறிஞ்சிடணும்னா அந்த ஆரஞ்சு ஐஸ்கிரீம் உறிஞ்சிடணும்னா மெலிஞ்ச லேசான ஆரஞ்சு கலர் மாறிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரத்தம் குறைஞ்சி போச்சு உனக்கு, பிளட் அனிமிக்குவேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிடாங்க அந்த மாதிரி. அதுலயும் அப்போ வந்து இன்னும் குறைஞ்சி போச்சு, பிளட் இல்லை அவனுக்கு. அது ப்ளூயிஷா இருந்துச்சு, டங் இருந்துச்சுன்னு சொன்னா பிளட் வந்து ஃப்ளோ இல்லைன்றது நாக்குல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ப்ளூயிஷா இருந்தா பிளட் வந்து தேங்கி இருக்குது. ரொம்ப ரெட்டிஷா இருந்தாக்க ஹீட், ஓவர் ஹீட் ஆயிடுச்சு, அதிகமான ஹீட்டு, பிளட் லீக்கேஜஸே கூட வரலாம், மூக்கில் வாயில ரத்தம்லாம் வந்துடலாம். அதே மாதிரி பேலா இருந்துச்சுன்னா அங்க வந்து பிளட்டே இல்லை. பிளட் இல்லைன்னா உயிர் சக்தி இல்லை, ரெண்டு ஒன்று தான், ஒரே பேரலல் தான். தடியா இருந்துச்சுன்னா கோல்ட் எக்ஸஸ், அப்ப எனர்ஜியே இல்லை அவனுக்கு. இப்படி எல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன்ல வந்து நம்ம வந்து ஜெனரல் இன்ஸ்பெக்ஷன், ஸ்கின் இன்ஸ்பெக்ஷன், அதுக்கப்புறமா வந்து அப்பியரன்ஸு, அதுக்கப்புறமா வந்து டங். லாஸ்ட் பார்ட் வந்து பால்பேஷன். பால்பேஷன் அப்படின்னு தொட்டு உணர்தல், தொட்டு பார்க்கறது. இப்ப பாடி அதுல வந்து என்ன டைப், 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அப்ப எங்க பெயின் சொல்லணும் அங்க தொட்டு பார்க்கறது. பெயின் கூடவே வந்து ஸ்வெல்லிங் இருக்கா, கட்டி இருக்கா, அந்த கட்டியோட லெவல் என்ன, எவ்வளவு வந்து மேடா இருக்குது, எவ்வளவு தூரம் வந்து வளர்ந்துருக்குது அப்படின்னு தொட்டு பார்க்கறது ஃபர்ஸ்ட் பார்ட். கட்டி, வலி, வீக்கம், டியூமர்ஸ், ஸ்வெல்லிங், பெயின். அடுத்ததாக வந்து அக்குபஞ்சரோட லேட் பண்ணி அவங்க பார்த்துருக்காங்க. என்ன பார்த்தாங்கன்னா அலாம் பாயிண்ட்ஸை பார்த்தாங்க. ஃப்ரண்ட் அலாம் பாயிண்ட்ஸ் அண்ட் பேக் அலாம் பாயிண்ட்ஸ், மியூ பாயிண்ட்ஸ் அண்ட் ஷூ பாயிண்ட்ஸ் ஆஃப் த பாடி இருக்கு இல்லையா, இவங்க பேசுறோம் இல்லையாமா, இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது பார்ட்டா. மூணாவது பார்ட்டா பால்பேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹைலைட் மேட்டர் ஆஃப் த சைனீஸ் பல்ஸ் டயக்னோசிஸ். இதுதான் வந்து ஜெனரல் பிசிஷியன்ஸ் அந்த காலத்துல வந்து யார் யாரா இருந்தாங்கன்னு சொன்னா 4 வகையான சீன டாக்டர்கள் இருந்தாங்க. ஒண்ணு வந்து அக்குபஞ்சர் டாக்டர் நமக்கு தெரியும், ரெண்டாவது ஹெர்பல் மெடிசன்ஸ் கொடுத்த டாக்டர் இருந்தாங்கன்னு தெரியும், மூணாவது வந்து மாக்ஸா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னு தெரியும். கம்பைண்டாகவும் பண்ணுவாங்க, சிங்கிள் தனித்தனியாகவும் பண்ணுவாங்க, செப்பரேட்டாகவும் பண்ணுவாங்க, இண்டிவிஜுவலாகவும் பண்ணுவாங்க, இண்டிபெண்டாகவும் பண்ணுவாங்க. கடைசி பார்ட் வந்து சர்ஜரி, சர்ஜன்ஸ் இருக்காங்க அந்த காலத்துல. இவங்க எல்லாருக்குமே ஜெனரல் செக்ஷன்ஸ், ஜெனரல் டயக்னோசிங் இதுதான். இப்ப அங்கிருந்து நம்ம டிவியேட் ஆகி அக்குபஞ்சருக்குள்ள என்ட்ரி ஆகும் போது இவங்க ஒன்லி அக்குபஞ்சரிஸ்டா இருந்தா என்னெல்லாம் டயக்னோஸ் பண்ணிக்க முடியும், இல்ல அக்குபஞ்சர்ல வந்து இன்னும் என்ன டயக்னோசிங் பார்ட்டை கொண்டு வரலாம்ன்றதான் இப்ப அடுத்த பார்ட். நம்ம இது வரைக்கும் வந்து ஜெனரல் பிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் த சைனீஸ் ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் அதெல்லாம் வந்து டயக்னோஸ் பண்ணாங்க பார்த்தோம். இது அக்குபஞ்சருக்கும் பொருந்தும். இன்னும் இன்டெப்த்துக்குள்ள போய் பார்க்குறாங்க அக்குபஞ்சர் டாக்டர்ஸ், அப்படி என்ன பார்த்தாங்க அப்படின்றது தான் நெக்ஸ்ட் பார்ட். இப்போ அதுல 13 டைப்ஸ் ஆஃப் டயக்னோசிங் நாம ஃபார்ம் பண்ணிருக்கோம். இது வந்து அவங்க அப்படிலாம் லிஸ்ட்லாம் கொடுக்கல, பழைய சைனீஸ் புக்ல இருந்து எடுத்து எடுத்து நம்ம வந்து ஒரு டயக்னோசிங் பார்ட்னு போட்ட வந்து ஒரு பார்ட்ஸ் வந்து ஒரு 13 பார்ட்ஸ் போட்டிருக்கோம்.
இந்த 13 பார்ட்ஸையும் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு எப்படி பார்க்கணும்னு யூஸ் ஆகணுன்றதுக்கான இடம் இது. அந்த காலத்து புக்கில் எல்லாம் இருந்தா அப்படின்னாக்கா அப்படி இருக்காது. ஒன்று ஒன்று ஒரு தான் இருக்கும் இல்லையா? அது அங்கேருந்து கலெக்ட் பண்ணி நாம் வந்து ஒரு இதை வந்து அசம்பிள் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் அசம்பிள் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து அசம்பிள்டு மேட்டர் இது. ஏற்கனவே சொன்னது தான் வந்து சைனீஸ் புக்கில் இருக்கக்கூடிய புக் இது வரைக்கும் பேசுறது இந்த புக்ஸ் ஆஃப் சைனீஸ். இது வந்து அசம்பிள் பார்ட்டாக பிரிச்சுட்டோம். நம்மளே நம்ம செஞ்சுட்ட வேலை இது. நமக்காக நாம் செய்து கொண்டது. நமக்கே நாம். இப்போ அது வந்து நாம அக்குபஞ்சர்ல நாமளும் சேர்ந்து அவங்க பண்ணியிருக்கிறது நாம இப்ப பண்றது எல்லாம் சேர்ந்து மிங்கிள்டா இப்போ வந்து லிஸ்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 1, டயக்னோசிங் த்ரூ சென்ஸ் ஆர்கன்ஸ். கண்ணு மட்டும் தான் பார்த்தாங்க, நாக்கு மட்டும் தான் பார்த்தாங்க. நம்ம எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸையும் பார்க்கணும் இப்போ. மீதி என்னென்ன சென்ஸ் ஆர்கன்லாம் இருக்குது? கண்ணு, காது, மூக்கு, வாய். அதில் தோல் தான் பார்த்துட்டாங்க. அதுதான் ஸ்கின் டச் இல்லையா? அது இருக்கட்டும். சென்ஸ் ஆர்கன்ஸ் மட்டும் எழுதுங்க. நம்பர் 2, அடோர். ஓடி. ஆமா. என்ன அப்போ வாயில ஸ்மெல் வருதா, பாடியில ஸ்மெல் வருதா, மூக்குல ஸ்மெல் வருதா, மூச்சு காத்துல ஸ்மெல் வரும் சில பேருக்கு. சில பேருக்கு வாயில ஸ்மெல் வரும். சில பேருக்கு காதல ஸ்மெல் வரும்போது என்ன ஆகும்னா அங்க காதல அழுக்கு சேர்ந்துருக்குன்னு தெரிஞ்சிடும். சில பேருக்கு வந்து பாடியோட வரும். இன்னும் கேட்டா சில பேருக்கு அவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கும் போது ஸ்மெல் இருக்கும், இப்படி உட்கார ஸ்மெல் இருக்காது. ஏன்? ரைட் சைடு ஆஃப் பாடியில ஸ்மெல் இருக்கும், லெஃப்ட் சைட்ல ஸ்மெல் இருக்காது. சில பேருக்கு லெஃப்ட் சைட்ல ஸ்மெல் இருக்கும், ரைட் சைட்ல இருக்காது. இதெல்லாம் நான் சொல்ற விஷயங்கள். எப்படின்னா நான் என்னுடைய டயக்னோசிங் நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி இருந்திருக்குது, நோட் பண்ணிக்கிறேன் நான். அப்போ இது மாதிரி பாடி அடோர் நம்பர் 2, இது ரொம்ப முக்கியம். தாய்ப்பால்லையும் அது மாதிரி இருக்கும். குட் கொஸ்டின் ஃப்ரம் ரேயான். சில பேருக்கு வந்து தாய்ப்பாலில் வந்து இந்த குழந்தைகள் வந்து இடது மார்பில் பால் குடிப்பாங்க, வலது மார்பு குடிக்க மாட்டாங்க. சில பேருக்கு வலது பக்கம் குடிப்பாங்க, இடது குடிக்க மாட்டாங்க. அந்த பாடி அடோரை பொறுத்து குழந்தைய ரிஜெக்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ட் பேஸ்ட் ஆன் த ஒடோர் அப்படி சொல்லிட்டாங்க. யாரு டயலாம். அடுத்தது மெரிடியன் டயக்னோசிங்ஸ் நம்பர் 3. இப்போ அதான் நம்ம பண்றோம். ஒவ்வொரு மெரிடியன்லையும் அப்படியே வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொன்னாக்க LI1, LI2, LI3, LI4, LI5 இப்படியே தொட்டு பார்த்துட்டே போறது மெரிடியன் டயக்னோசிங். அப்போ LI ரூட்ல பெயின் இருக்குதா, SJ ரூட்ல இருக்குதா, SIல இருக்குதா, இந்த பக்கம் ஹார்ட்டா, பெரிகார்டியமா, ஸ்பிளீனா, லங்ஸ். அதே மாதிரி 6 கால். இது மாதிரி இந்த எந்த மெரிடியன் ரூட்ல அவருக்கு பெயின் இருக்கிறது அடுத்த டயக்னோசிங் வச்சுக்கணும். நம்பர் 3. இதுக்கு பேர் என்னது? மெரிடியன் டயக்னோசிஸ். நம்ம தான் பேர் நேம் தான். நம்ம நேமிங் யாரு? நேமிங் பை நம்ம சீஸ்கோ. ஃபோர்த் பார்ட்ல வந்து ஸ்கின்னு, போராம் எப்படி இருக்கு, இப்போ இன்னர் ஆர்ம்ஸ் இந்த பக்கம்லாம் உள்ளலாம், லிப்ஸு, நெயில்ஸ், டங், இதுல உள்ள கலர் சேஞ்சஸ், இதுல உள்ள கிராக்ஸ், இதுல உள்ள அல்சர்ஸ், இதெல்லாம் கூட நோட் பண்ணணும். எங்க திரும்ப திரும்ப வருது, அது மச்சமா இருந்தாலும் சரி, கிராக்கா இருந்தாலும் சரி, சடங்குல திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது முக்கியமான பார்ட், நம்ம டயக்னோசிங் பார்ட் வச்சுக்கணும். ஏன்னா அது ஒரு விஷயத்தை நமக்கு இண்டிகேட் பண்ணுது, நம்ம நோட்டீஸ் பண்ணாம இருக்கிறோம், அது இப்ப இருந்து நோட் பண்ணிக்கணும்ன்றதை நம்ம பார்க்க புரிஞ்சுக்கணும். 5th ஒன், ஹீட் அண்ட் கோல்டு. பாடியினுடைய சில்னஸையும் ஹீட்டையும் எப்படி இருக்குன்றதை டயக்னோஸ் பண்றது 5th பார்ட்.
6th பார்ட்டு இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த ஃப்ரண்ட் மியூ, பேக் ஷூ, அலாம் பாயிண்ட்ஸ் ஆஃப் த பாடியில் வந்து டயக்னோஸ் பண்ணி பார்க்கணும். எந்த அலாம் பாயிண்ட்ல பெயின் இருக்கு, அப்போ என்னென்ன ஆர்கன்லாம் டிஸ்டர்ப் ஆகுது, முதுகுல உடம்பு ஃபுல்லாக வலிக்கு சார், அடுத்த பாயிண்ட்லாம் வலிக்கு சார் சொன்னோம்னா எல்லா ஆர்கனுமே டிஸ்டர்ப் ஆகின்றது தான் உண்மை. அது நோட் பண்ணணும். ஓகேயா? 7 எமோஷன்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. இந்த இன்டர்னல் வந்து என்விரான்மெண்ட்டை நமக்கு சொல்ற இடம் இதுதான். இவனோட உள்ள வந்து எப்படி இருக்குது, இன்னர் பார்ட் எப்படி இருக்குது, இவனுக்கு கிரீஃபா, சிம்பத்தட்டிக்கா, ஃபியரா, ஃபியர்ஃபுல்லா, இல்லை வந்து ஆங்கரா, இல்லை வந்து ஜாய்ஃபுல்லா அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். அது அதை நம்ம நோட் பண்ணணும். இவன் எப்படிப்பட்ட ஆளு, நீங்க எப்படிப்பட்டவன் நோட் பண்றது தான் இந்த இடம் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரிஞ்சுக்கணும் பார்க்கலாம் பார்த்து அப்படின்ற இடம் அது. அப்புறம் 8th வந்து எல்லா ஃபிங்கர் எண்ட்ஸையும் நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் ஜிங்கல் பாயிண்ட்ஸ் இல்லையா? டயக்னோசிங் பார்ட் ஆஃப் ஜிங்கல் பாயிண்ட்ஸ் முக்கியம். ஃபர்ஸ்ட் அதனோட பார்க்கலாம். அது எந்த வரல் முனையில பிரச்சனை சார், கால் கட்ட வரல, கை கட்ட வரல, இப்போ அடிப்பட்டு ஏன் அப்படி இருந்துச்சு, என்ன சொல்லு, எவ்வளோ சுத்தியா அடிப்பட்டுச்சா, முடிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்ற கொஸ்டின் பண்ணுங்க. அப்போ எந்த ஃபிங்கரோட வந்து எந்த டோல வந்து அடிபட்டு, விரல் முனைகள் எப்பவும் ஜிங்கல் பாயிண்ட்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் டிசீசஸ். அது ஒரு முக்கியமான டயக்னோசிஸ் வச்சுக்கணும். கால் கைது 2 தான் இருக்கு, விரல் மணி 20 விரல் தான் இருக்கு, அதுக்கு மேல இல்லை முக்கியம். இதுவரை எத்தனை முடிஞ்சிருக்கு? 9th பார்த்து டங் டயக்னோசிஸ். டங். 10 teeth diagnosis. 11 skin diagnosis. 12 iridology. Gun diagnosis. Eye diagnosis. iridology. எத்தனாச்சு? லாஸ்ட் ஒன் பல்ஸ் டயக்னோசிஸ். இந்த டயக்னோசிங்கை பேஸ் பண்ணி நாம வந்து பேஷண்ட்டை வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். எல்லாமே பண்ண முடியுதான்றதும் பண்ணலாம். இல்லை நம்ம ஏதாவது ஒரு நம்ம வந்து இந்த ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி டயக்னோசிங் பண்ணி பார்க்கலாம், நெக்ஸ்ட் மந்த் இன்னொரு பார்ட் டயக்னோசிங் பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த் இன்னொரு பார்ட்டை டயக்னோசிங் பண்ணி பார்க்கலாம். டயக்னோசிங் பார்ட்டு நமக்கு எது ஈஸியாக இருக்குதோ அந்த பார்ட்டை நீங்கள் கையில் எடுத்தோம்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு பேஷண்ட் லிஸ்ட் பண்ணிக்கணும். இவனுக்கு இன்னைக்கு இந்த மாதம் எல்லாரையும் வந்து நாம் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த மெரிடியன் டயக்னோசிங் பண்ணி பார்க்கலாம், இல்லை அலாம் பாயிண்ட்ஸ் டயக்னோசிங் பண்ணி பார்க்கலாம். அலாம் பாயிண்ட்ஸில் நம்ம கற்றுக்கவே இல்லை, மெரிடியன் டயக்னோசிங் பண்ணி பார்க்கலாம், ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு எந்த 13ல் எந்த பார்ட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ, பல்ஸ் டயக்னோசிங் தெரியாது, அதே மாதிரி வந்து இந்த இரிடாலஜி தெரியாது, அதே மாதிரி டங் டயக்னோசிஸ் தெரியாது இல்லையா? அப்போ மீதி பார்ட் எடுக்கலாம் இல்லைங்க, எல்லா வரல் முனையும் பார்க்கலாம், எல்லா சேனல்லையும் பார்க்கலாம். இல்லை எமோஷன்ஸை கண்டுபிடிச்சோம், நாங்கள் இதுலேருந்து எடுக்கிறோம், இந்த என்ன பார்ட்டில் வீக்காக இருக்கலாம் கண்டுபிடிச்சிடறோம், அப்படி பண்ணலாம். சென்ஸ் ஆர்கன்ஸ் வச்சு நான் டயக்னோஸ் பண்ணுறோம். கண்ணை பார்த்து இந்த மாதிரி தெரியுது, மூக்கை பார்த்து இப்படி தெரியுது, வாயை பார்த்து எப்படி தெரியுது, காதை பார்த்து தெரியுது, கண்டுபிடிக்கலாம். ஒன்றும் வேணா சிம்பிளாக பாடி கோல்டாக ஹீட்டாக அதை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஒரு மாதத்துக்கு 2 பார்ட்டை பிடிச்சிடும். இன்யாங்க அந்த காலத்தில் 2 தான் வச்சுக்கிறாங்க, நம்மளும் 2 ஒன்றும் இல்லை, சிம்பிள். இவன் கோல்டாக ஹீட்டாக, உனக்கு ஹீட் பாடி, உனக்கு கோல்டு, உனக்கு ஹீட்டு, உனக்கு கோல்டு, உனக்கு கோல்டு, உனக்கு ஹீட்டு. அந்த மாதிரி நம்ம வந்து ஹீட் அண்ட் கோல்டு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. உங்களுக்கு ஹீட் அண்ட் கோல்டு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு தெரியலன்னு சொன்னால் அப்புறமா அந்த இடம் வரும்போது நான் சொல்ல போகிறேன். தெரிஞ்சால் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இனிமேல்லாம் உங்கள் பார்த்து தான் இருக்கு, நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். கேட்கும்போது பதில் சொல்ற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ வரைக்கும் நான் மட்டுமே வந்து பேசிட்டு இருந்தேன் இல்லையா? நீங்கள்லாம் ஒன்லி ஆடியன்ஸ் தான் இது வரைக்கும். இனிமேல் இன்ட்ராக்ஷன் இருக்கும், பதில் சொல்லணும். போன வாரமே ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன், ஒருத்தர் யாருமே பதில் சொல்லணும்.
இப்போ மெரிடியன் டயக்னோசிங், அலாம் பாயிண்ட் டயக்னோசிங், அதே மாதிரி வந்து இந்த ஜிங்வல் பாயிண்ட் டயக்னோசிங் விரல் முனைகளை 3, அப்புறம் எமோஷன்ஸ் டயக்னோசிங் 4 பார்ட்டை நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ரேண்டமா இன்னைக்கு ஒரு 10 பேஷண்ட் ஒரு மாசத்துக்கு எடுத்துக்கங்க. இந்த 4 டயக்னோசிங் பண்ணி பார்த்துட்டு ரிப்போர்ட் எனக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணியிருக்கிறோம், இதான் ரிசல்ட்ஸ்னு சொல்லி அனுப்புங்க. அந்த ரிசல்ட் சப்போரேட் ஆகுது, கவலைப்பட வேணாம். இங்க வந்து ஜெயிக்கிறோமா தோக்கிறோமான்றது முக்கியம் கிடையாது, பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். ஸ்போர்ட்டிவ், அதான் ஸ்போர்ட்ஸ் பேசஸ் இப்படி எடுப்பாங்க இல்லையா, நிறைய வாட்டி 100 வாட்டி தோப்பான், ஒரு வாட்டி ஜெயிப்பான், ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டு 100 வாட்டி தோப்பான், வைஸ் வர்சா. தோக்குறதுனால அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லையா, அவங்க ஸ்கில்டு. ஏன்னு சொன்னா பார்ட்டிசிபேட் பண்றது தான் முக்கியம். அது மாதிரி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறீங்க. பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா நீங்க வந்து எதுக்குமே வந்து வேஸ்ட்டு அப்படின்றதான் முடியும். அப்படி உங்க பார்ட்ல யார் யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இந்த 4 டயக்னோசிஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுங்க. 4 பிடிச்சிருந்தா 4க்கு மேலே பிடிச்சிருந்தா அதே 5ஆவது டயக்னோஸ் பண்ணுங்க, 6ஆவது டயக்னோஸ் பண்ணி பாருங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த சப்ஜெக்ட் பேசுறதுக்குள்ள இதெல்லாம் டயக்னோசிஸ் பண்ணிட்டு அதை முடிச்சு கொண்டு வந்தீங்க, ஒரு முடிவு கொண்டு வந்துடணும். எங்களால பார்க்க முடியும். ஏன்னா நீங்க இப்பெல்லாம் பிராக்டிஷர்ஸ் இப்ப இருந்து நீங்க போன வாரத்துல இருந்து, அப்ப நீங்க டயக்னோசிஸ் பண்ற பார்ட்டுக்கு வந்துடணும். நீங்க அந்த பார்ட் வந்தா மட்டும்தான் நாம வந்து பேஷண்ட் ஹேண்டில் பண்ணணும். ஆமா. இப்ப அடுத்தது வந்து நோய் உருவாக காரணம், காஸ் ஆஃப் த டிசீஸ், நோய் என்னன்றது எதனால நோய், எப்ப என்ன நோய் இருந்துச்சுன்றதான் கண்டுபிடிச்சோம். சைனீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 9 பாயிண்ட்ஸ் அதை பிரிச்சு போட்டோம், நோட் பண்ணிக்கங்க. அந்த காஸ் கிரியேட் ஆகிறதுக்கான ஃபவுண்டேஷன் அதுதான் வந்து என்ன, ஒரு ஆர்கனுக்கு வந்து என்ன பேசு, ஒரு ஆர்கனுக்கு டிஷ்யூஸ்க்கு என்ன வேணும், செல்லு வேணும். செல்னா என்னது, ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் த பாடி இஸ் கால்டு செல். தெரியாது, மறந்தாச்சா? அந்த மாதிரி நோய் எப்ப இருந்து பரம்பரையா வந்துச்சா, குழந்தை கரு உற்பத்தி ஆகும் வந்துச்சா, அதுக்கப்புறமா வந்துச்சா, விபத்துல வந்துச்சா, அதுக்கப்புறம் வந்து உணவு சாப்பாடுல வந்துச்சா, இல்ல செக்ஸ்ல வந்துச்சா, இல்ல வந்து ஹீட்ல வந்துச்சா, கோல்ட்ல வந்துச்சா, இல்ல ஒர்க்ல வந்துச்சா, என்ன வந்துச்சு கண்டுபிடிச்சோம் இல்லையா போன வாட்டி, இப்போ போன கிளாஸ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போ அது ஏன் கிரியேட் ஆகுதுன்றதுக்கான காசஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது வந்து நம்ம இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இது. இந்த இடத்த வந்து நீங்க உள்ள மனப்பாடமே பண்ணி வைக்கணும். உங்க மனசு வந்து மனப்பாடம் பண்ணிருக்கணும். உங்க மூளையில இந்த செல்கள்ல இது பதிவு பண்ண வைக்கணும். அப்ப செல்ஸ்னு தானே சொன்னீங்க, மூளையினுடைய செல்ஸுக்கு என்ன பேரு டக்குன்னு சொல்லுங்க. நியூரான்ஸ். பாராட்டுக்கள். அப்போ அங்க பதிவு பண்ணணும் அது நம்பர் 1. இந்த வைட்டல் ஃபோர்ஸ், உயிர் சக்தி இருக்கு இல்லையா, ஒரு ஆர்கன் இருந்து இன்னொரு ஆர்கனுக்கு டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். உயிர் சக்தி அப்படிதானே பண்ணுது. ஆர்கன் கிளாக் தேரி இருக்குல்ல நமக்கு, காலைல வந்து 3 மணிக்கு லங்ஸ்ல ஆரம்பிக்கிறது, 5 மணிக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன்ல உள்ள போய், 7 மணிக்கு ஸ்டமக்குள்ள உள்ள போய், 9 மணிக்கு ஸ்பீன் உள்ள போய், 11 மணிக்கு ஆர்ட்டுக்குள்ள உள்ள போய், 1 மணிக்கு எஸ்ஐக்குள்ள உள்ள போய், 3 மணிக்கு யூபிக்குள்ள உள்ள போய், 5 மணிக்கு கிட்னி உள்ள போய், 7 மணிக்கு பெரிகார்டு உள்ள போய், 9 மணிக்கு எஸ்ஜிஎல் உள்ள போய், 11 மணிக்கு ஜிபி உள்ள போய், 1 மணிக்கு லிவர் உள்ள போய், 3 மணிக்கு லங்ஸ்குள்ள போய் வருது. இந்த டிராவல் இருக்கு இல்லையா, இந்த டிராவல்ல 3 to 5க்குள்ள இருக்கிற லங்ஸ் 5 மணிக்கு எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும், லார்ஜ் இன்டெஸ்டைனுக்குள்ள போய் ஆகணும். ஒன்று லங்ஸ் கொடுக்க மறுக்கின்ற பொழுது, அல்லது லார்ஜ் இன்டெஸ்டைன் அதை வாங்கிக் கொள்ள மறுக்கின்ற போது ஏற்படும் நோய்கள் நம்பர், அது ஏற்படும் போது நோய்கள் ஏற்படுகிறது நம்பர் 1. ஒரு ஆர்கன்ல இருந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்ல வந்து என்னது டிஸ்ட்ரிபியூஷன். அப்படி யாரு இவங்க கொடுக்காம இருக்கணும், இல்ல அவங்க வாங்கிக்காம இருக்கணும், ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூஷன்ல டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய இடம் இல்லையா. இதான் நம்பர் 1. ஏன் நோய் ஏற்படுது, நல்லா தானே சாப்பிடுத்தாரு அவரு, ஏன் இப்படி காலில் வந்து இப்படி கை வரல, பேச்சு வரல, அங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல லாக் ஆயிருக்குது. ஒரு ஆர்கன்ல இருந்து இன்னொரு ஆர்கனுக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்ல கிவ் அண்ட் டேக். ஒன்னு கிவருடைய மிஸ்டேக், இல்ல டேக்கன் யாரு டேக்கிங்கோ அவங்களுடைய மிஸ்டேக். அது கிவர் ஆர் ரிசீவர், இதான் ஃபர்ஸ்ட்.
சரி, அடுத்தது நம்பர் 2 தான் நம்பர் 1 இது. ம்? ஏன் நோய்கள் ஏற்படுதுன்ற காரணங்கள். நம்ம எல்லாம் நல்லா தானே சாப்பிட்றோம், ஏன் நோய்கள் ஏற்படுது அப்படின்னு கொஸ்டின் இருக்குல்ல எல்லாருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கான பதில் தான் இது. ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. எந்த கிளாஸ்லையும் யாரும் சொல்லித் தரல இதெல்லாம். எனக்கும் யாரும் சொல்லித் தரல. எனக்கு என் கிளாஸ் தவிர வேற யார் எந்த கிளாஸ்லையும் இது யாரும் சொல்லித் தர போறதும் கிடையாது. எப்பவுமே புக்கில் இருக்குது, அதை பிக் பண்ணி எடுத்து யாரும் சொல்றதே கிடையாது. இப்ப நான் வந்து இவ்வளவு புக்ல இல்லாம நான் எப்படி நானாவே கற்பனை பண்ண முடியும்? இருக்குது, இஸ் தேர். இந்த பிக்கப் பண்ணி டெலிவரி கொடுக்கணும் இல்லையா? பிக்கப் டெலிவரி யார் கொடுப்பாங்க? ஜொமேட்டோ மாதிரி. யாரும் ஜொமேட்டோ இல்லை, நான் தான் ஜொமேட்டோ. நம்பர் 2 வந்து ஒரு ஆர்கன் அதை எனர்ஜி வாங்கிக்கிட்டா என்ன பண்ணணும்? அதை function. ஒரு சாப்பாடு கொண்டா கொடுத்தா என்ன பண்ணணும்? சரி. என்ன பண்ணணும்? சாப்பாடு கொடுத்தா என்ன செய்யணும்? நமக்கு சாப்பிடணும். ஏன் அப்போ வாங்கி அதை யூஸ் பண்ணாமே வச்சுட்டு அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு கொடுத்துட்டாக்க, ஒரு ஆர்கன் எனர்ஜியை வந்து அந்த வைட்டல் ஃபோர்ஸ் உள்ள வர போகும்போது அது unable to use that energy. அதான் நம்பர் 2. லங் டைம்ல லங்ஸ்க்கு எனர்ஜி வந்துருச்சு, அதை யூஸ் பண்ணாம அப்படியே வச்சுட்டு 5 மணிக்கு வெளியே தள்ளி விட்டுருக்கு இந்த போ. இப்போ நான் வந்து நேற்று சாப்பிட்டது அப்படியே மோஷன்ல வந்துருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ ஏன் அப்படி வந்துச்சு? அந்தந்த அடுத்தடுத்த ஆர்கன்ஸ் வந்து அதை அப்படியே வந்து பாஸ் பண்ணி விட்டுச்சு யூஸ் பண்ணாம. ஆனா கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. ஆமா, ஆக பாஸ் பண்ணி விட்றோம். இந்த நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ தள்ளி விட்றது. The particular organ unable to utilize that vital force, சக்தியை பயன்படுத்த தவறுகின்ற பொழுது, பயன்படுத்த முடியாமல் இருக்கின்ற பொழுது. ஏன் அப்படின்னா முடியல, அதனால முடியல, ஸ்லக்கிஷா இருக்குது, ஏதோ ஒரு காரணம். நம்பர் 3, ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கனுக்கு எனர்ஜியை டிரான்ஸ்பர் ரெஃப்யூஸ்டு டு டிரான்ஸ்ஃபர், சக்தியை கொடுக்கிறதுக்கு மறுக்கும் போது கொடுக்க முடியாது. முதல்ல வந்து ஆட்டோமேட்டிக் நடக்குது, இது வந்து ரிஜெக்ட் பண்ணுது, முடியாது, தர முடியாது, எனக்கு வேணும், எனக்கே வேணும். முதல்ல யூஸ் பண்ணவே இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ளவன் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கிறாங்க. நாய் கையில் இருக்கிற தேங்காய் மாதிரி, அது அதையும் யாரையும் சாப்பிடக்கூடாது, தானும் சாப்பிடாது. இதுல வந்து நான் தான் சாப்பிடுவேன், நான் தான் வச்சுப்பேன், யாரும் தரமாட்டேன்னு சொல்ல இடம் இது. இது ரொம்ப செல்ஃபிஷ். 3வது பார்ட். 4வது பார்ட் இதோட மோசம், பேராசை. இது ஒரு ஆர்கனோட எனர்ஜி இன்னொரு ஆர்கன் வந்து இதை செக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறது. இதுதான் ஃபயர்மேன் தேரி, ஃபயர்மேன்ஸ் மெட்டல் மெடிக்கல்ஸ் உட்டில். அந்த மாதிரி இன்னொரு ஆர்கனோட எனர்ஜியை வந்து செக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறது. எந்த ஆர்கன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கோ அது வந்து எது வீக்காக இருக்க ஆர்கன் எனர்ஜி இருக்கோ அதை செட் பண்ணி எடுத்து வந்துடும். இது 4வது பார்ட். 5வது பார்ட்டு நம்ம வந்து ஃபுட்ன்றது 3 பார்ட்டா பிரிச்சு சொல்றோம். அப்பப்போ என்ன சொல்றோம்? ஃபுட்னா வாட் ஆர் த ஃபுட்? சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். 3 விதமான சாப்பாடுக்குள்ள சாப்பிட்றோம். இந்த 3 விதமான சாப்பாடையும் உடம்பு வாங்கி என்ன பண்ணணும்? அதுலேருந்து என்ன பண்ணணும்? வைட்டல் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணணும். அப்போ அதுலேருந்து தான் பிளட் உற்பத்தி ஆகுது, அதுல தான் வைட்டல் ஃபோர்ஸ் உற்பத்தி ஆகுது. ஆனால் உள்ள போகிற சுவாசத்தையோ தண்ணீரையோ உணவையோ அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி அதுலேருந்து உயிர் சக்தியை உடம்பு எடுத்துக்கொள்ளாத போது. எத்தனாவது பார்ட் இது? 5th. 6வது பார்ட். The organs unable to digest the food and separate the vital energy from that food. ஆறாவது பார்ட்டு நம்ம அக்கு பஞ்சர் பண்றோம் இல்லையா? ஒன்று
எங்க ஆறுகளில் தேங்கி இருக்கு, எந்த ஆறுகளில் போகணுன்றதை டிரான்ஸ்ஃபர் பண்றது இந்த பாயிண்ட் போடுறோம். அதுல இன்னொரு பார்ட்ல என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, இந்த யூனிவர்ஸ்குள்ள இருக்கிற காற்றலைகள் இருக்கு இல்லையா, இதுல வந்து என்ன இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் இருக்குது. இந்த மின்காந்த அலைகள் இப்போ ஆண்டனா மாதிரி ஒரு ஊசியை போட்டோம்னா அது வந்து எனர்ஜி அதுக்குள்ள வந்து உள்ள போகும், உள்ள இழுக்கும் இல்லையா. ஏன் ஊசி போடுறோம் அப்படின்னா, அது வந்து உடம்புல இருக்கக்கூடிய மயிர்கால்கள் மூலமாக வந்து ஆட்டோமேட்டிக்காவே அதை எடுத்துக்கணும். மின்காந்த அலைகளை மூலமா வந்து உடம்பு சக்தியை கிரகிச்சுக்கணும். வைப்ரேஷன்ஸு, இந்த யூனிவர்ஸ் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸை பாடி ரிசீவ் பண்ணிக்கணும், கலெக்ட் பண்ணிக்கணும், அப்சர்வ் பண்ணிக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், உள்ள யூஸ் பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆனால் கலெக்ட் பண்ணுறதே இல்லை. இந்த யூனிவர்ஸ் இருக்கக்கூடிய எனர்ஜியை பாடி அன்னேபிள் டு கலெக்ட், unable to observe, unable to brought, பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், உறிஞ்சு கொள்ள முடியவில்லை என்றால் அங்க டிசீஸ் உருவாகுது. அதனால அந்த இடத்துல செலக்ட் பண்றோம். எந்த பக்கமா உள்ள உரியாம இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஸ்டோப்பின் போடுற மாதிரி இந்த ஊசியை போடணும். ஏழாவது பார்ட்டு, பரம்பரை நோய்கள் அல்லது வந்து அந்த பிறக்கும் போது ஏற்படும் நோய்கள் காரணமாக வந்து எங்க வீக்னஸ் இருக்குதோ அந்த வீக்னஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறனால, அதை கம்ப்ளீட் ஆகி அதை ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்கிறனால, இன்கம்ப்ளீட்டட் பார்ட் ஆஃப் த ஃப்ரம் த ஹெரிடிட்டரி, அந்த ஹெரிடிட்டரி மேட்டர் வந்துலேருந்து வந்து அந்த பலவீனம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அதான் சொன்னமே 4 தலைமுறையா நாங்கள் கண்ணாடி போடுறோம் தெரியுமா, பெருமையாக சொல்லி இருப்பாங்க. அப்போ பிரேக் பண்ண முடியலல்ல. ஏன் பிரேக் கொடுக்க முடியல? அந்த ஹெரிடிட்டரி வந்து பேட் ஹெரிடிட்டரி ட்ரைட் அப்படின்ற விஷயத்த வந்து கம்ப்ளீட் பண்ணி, ஓவர் கம் பண்ணி, சக்சஸ் பண்ணி, இனி 5வது இந்த பரம்பரைக்கு அது தொடராதுன்ற இடத்துக்கு கொண்டாட முடியலல்ல. அந்த மாதிரி இருக்க போகும்போது அந்த கான்ஜெனிட்டல் கீ, பிறக்கும் போது பெறக்கூடிய சக்தி இருக்கு பார்த்தீங்களா, அதான் கான்ஜெனிட்டல் கீ வந்தாச்சு இல்லையா. அந்த கான்ஜெனிட்டல் கீயை வந்து பாடி சரியாக யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது அது பழைய பலவீனங்கள் தொடரும் போது அங்க நோய்கள் புதுசாக உற்பத்தி ஆகுது. அடுத்தது, உணர்வுகள் தீவிரப்படும் போது, the emotions goes into the peak, go to the peak. எமோஷன்ஸ் பீக் போச்சுன்னா அதிகமான மகிழ்ச்சி ஹார்ட் அட்டாக் இறந்து போயிடுவான். அதிகமான கோவம் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு அப்படி கையில் விழுந்துடும். அதிகமான பயம் வந்து அவனை படுக்க வச்சிடும். படுக்கையில அதிகமான கவலை அவனுக்கு சர்க்கரை மாதிரி நீடித்த நோய்கள் அவனை விட்டுரும். அதிகமான துக்கம் வந்து அவன் லங் ஃபெயிலியர் ஆர் ஸ்கின் ஃபெயிலியர்ல கொண்டு விட்டுருவான். 9th பார்ட், ஃபுட் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் அண்ட் ஒர்க் ஸ்டைல். இது நான் யூஸ் பண்ற வேர்டிங்ஸ். இது ஒரே ஒரு ஸ்டைல் தான் நமக்கு சொல்றாங்க. லைஃப் ஸ்டைல்ன்றது லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம சொல்றாங்க இல்லையா. நான் அதை 3ஆ பிரிச்சு வச்சுக்கிறேன். ஃபுட் ஸ்டைல், ஒர்க் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் அது 3ஆ பிரிச்சு வச்சுக்கிறேன். இதுதான் நான் சொல்ற விஷயம். 9வது பார்ட். இதன் காரணமாக நான் நைட்லாம் கண்டு முடிச்சுட்டு சிஸ்டம்லேயே உட்காந்து வேலை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுனே குறிச்சி சாப்பிட்டுனே இருந்து அப்படி பல்லோட வேலை காம மறுபடியும் டீ குடிச்சுனே மறுபடியும் வேலை பார்த்துட்டு அப்படியே சாஞ்சின்னு தூங்காம என்ன நானே கற்றுக்குவேன். நான் ஹீ கிடையாது, ஷீ கிடையாது, இட்டு. ஏன்னா ஐடி ஃபீல்ட்னா இட்டு. அந்த மாதிரி அவங்க ஐடி மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே அப்படிதான் லெதார்ஜிக்கா படுத்துட்டு சாப்பிட்றது, கால் மேல கால் போட்டு சாப்பிட்றது, சாஞ்சிட்டு சாப்பிட்றது, சாப்பாடு பார்க்காம சாப்பிட்டாலே அது என்னென்ன பூச்சி புழு எலும்பூச்சி இல்லைன்னா வந்து கரப்பா பூச்சி எல்லாம் உள்ள போய் யாரும் தெரியாது. கவனமாக பார்த்து சாப்பிடணுன்றதுக்கு எல்லாம் நம்ம சட்டம் இருக்குது. எல்லாமே வாழ்வியல் சட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா. வாழ்வியல் சட்டங்களை வந்து நெறிமுறைகளை வந்து சரியாக பயன்படுத்தாத போது இந்த 9 காரணங்கள் இந்த சென்டர்ல உருவாக்கப்பட்ட ஒன்று சேர்க்கப்பட்ட காரணங்கள்
அசம்பிள்டு காசஸ் ஆஃப் கிரியேட்டிங் டிசீசஸ். ஒரு நோய் ஏன் ஏற்படுகிறது அப்படின்றத வந்து நம்ம யோசிக்க போகும்போது, ஏன் அவனுக்கு மட்டும் வருது, ஏன் அவனுக்கு இட்லி ஒத்துக்கல, ஏன் அவனுக்கு தண்ணி பிடிக்க முடியல, ஏன் நேற்று வந்து சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகல, ஏன் நேற்று வந்து நல்லா தான் இருந்தார் அவர், இன்னைக்கு அந்த கஷ்டம் வந்துச்சு, திடீர்னு இப்படி இன்ஃபெக்ஷன் ஆச்சு அவருக்கு, திடீர்னு டெத் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த காரணங்கள் நோய்களை உற்பத்தி பண்ணுகிறது, உருவாக்குகிறது. இது வந்து அக்யூட்டோ கிரானிக்கோ இதை வேணாலும் சரி, இந்த 9 காரணங்களையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, நோய்களை உருவாக்கக்கூடிய காரணிகள் இந்த 9 காரணிகள். இதுக்குள்ளதான் எல்லாமே ஒரு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்குது, ஸ்டஃப் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்குது. இந்த 9 காரணங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரணமோ, ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்களோ ஒரு மனிதனுக்கு நோய்களை உருவாக்குகிறது. அப்போ அந்த காரணங்களை நம்ம கண்டுபிடிச்சு அவங்க சஜஷன்ஸு, ஒப்பீனியன்ஸு, ரெக்கமெண்டேஷன்ஸு, கன்க்ளூஷன்ஸ் கொடுக்க போகும்போது, அவங்களுடைய பார்ட்டில் அவங்க எப்படி கரெக்ட் பண்ணிக்கணுன்றதை நம்ம சொல்ல போகும்போது தான் முழுசாக ஜெயிக்க முடியும். டாக்டருடைய பார்ட்டு ஒரு சின்ன பார்ட்டு. ஏன்னு சொன்னால் அது வந்து அந்த நேரத்தில் அப்டேட் பண்ணி அனுப்பிச்சிருக்க முடியும். ஆனால் அந்த அப்டேஷன் வந்து கரெக்டாக இருக்குமா, திரும்ப வந்துடுமா அப்படின்னு சொன்னால் திரும்ப வரதான் செய்யும். 100 ஒருத்தருக்கு 1000 ஒருத்தருக்கு வராமல் இருக்கலாம். திரும்ப ஒரு தடவையே போதுமானது. அந்த காலத்தில் சைனீஸ் காலத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு 7 தடவை அக்குபஞ்சர் பண்ணால் போதுமானது சொல்லப்பட்டிருக்குது. 100 வயசு அப்ராக்சிமேட்டாக வச்சிருந்தோம்னா ஒரு 15 வருஷம் ஒருக்கா அட்டென்ட் பண்ணால் போதும். அப்புறம் வந்து 15 மாதம் ஒருக்கா வாங்கி, அப்புறம் வந்து 15 நாளைக்கு ஒருக்கா வாங்கி, இப்போ வந்து 15 நிமிஷம் ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம காரணங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஏன் திரும்ப திரும்ப மனிதனுக்கு நோய் வருதுன்றதை யோசிக்கிற இடத்துக்கு உங்களை கூட நான் விட்டுருக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப தீவிரமாக யோசிக்க போகும்போது ஏன் திரும்ப திரும்ப வருகிறது, உணர்வுகள் தீவிரப்படும் போது இடத்துக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எந்த எமோஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் லெவலில் இருந்தாலும் சரி, அவனை அப்படியே பாழடிச்சிடுது. நம்ம யாராக இருந்தாலும் சரி, இயற்கை தண்டிக்கிறது. அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க, அவ்வளோ வந்து மோசமானவங்க நல்லா இருக்கிறான், நம்ம ஏன் அப்படி ஆகிட்டோம், உங்களுக்குள்ள உணர்வுகள் ஏதோ ஒன்று தீவிரமாக அடைஞ்சிருக்குது, மோசம் அடைஞ்சிருக்குது, உங்களை மோசமாகி கொண்டு போகுதுன்ற இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்க. நமக்கு ஏன் கஷ்டம் இருக்குன்றது புரிஞ்சிடும். அந்த புரிதலோடு அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். இந்த கல்வியை எனக்கு யார் மூலமாக நான் பெறுகின்றனோ அவர்கள் எல்லாம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள், அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்யப்படுது. நன்றி அன்புக்குரியவர்களே.